مولاي صل وسلم دائما أبدا على حبيبك ممدوحا بفرقان حب النبي على الإنسان مقدر وحب أصحابه نور ببرهان من كان يعلم أن الله خالقه لا يرمي अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला सय्यिदिल मुरसलीन व आलिहि व सहबिहि अजमाइन। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला सय्यिदिल मुरसलीन व आलिहि व सहबिहि अजमाइन। சங்கையான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பாக்கியமான இந்த தொடர் நிகழ்ச்சியினுடைய 5வது தினத்தில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் இந்த நேரத்தில் பரக்கத்தை செய்ய வேண்டும். எனக்கு நிறைய விஷயங்கள் சொல்ல ஆனால் இந்த ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கியாமத் நரகத்தில் நேரத்தில் பரக்கத்து இருக்காது, கியாமத் நாளுடைய அடையாளம். அந்த மாதிரி காலத்தில் நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால திடீர்னு நம்ம பயான் பண்ணிட்டு போது நேரம் ஆயிடுச்சு 5 நிமிஷத்தில் முடிங்கன்னு சொல்லும்பொழுது நாம் சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்வதற்கு அல்லாஹ்வுடைய தௌஃபீக்கு தான் நமக்கு இருக்க வேண்டும் என்ற நம்பிக்கையில் அல்லாஹ் அந்த நேரத்தில் நமக்கு பரக்கத்தையும் அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கையும் தந்தல் புரிவானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 12 வயது பாலகனாக இருக்கிற காலத்திலேயே சிரியாவில் பாதிரியார் புகைரா ஒரு அருமையான ஒரு விளம்பரம் ஒன்று பண்ணார். நமக்கெல்லாம் தெரிஞ்ச பழைய செய்தி தான். அபூ தாலிப் அவருடைய பயணக்குழுவில் இடம்பெற்ற பொழுது 40 வருட தவத்தை கலைத்து அவர் என்ன செய்தார், எல்லாரையும் உபசரித்து அன்னைக்கு எல்லாத்துக்கும் என்னுடைய மடத்தில் விருந்து இருக்கின்ற என்று சொன்ன பொழுது குறைஷிகளுக்கு பலத்த வியப்பு. இந்த பாதிரியார் அந்த இடத்தை விட்டு 40 வருஷம் எல்லாரும் மனித வருஷம் எழுந்திருக்கிறாரே என்று விஷயத்தை கேட்ட பொழுது அந்த விருந்துக்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுபிராய தோட்டத்தில் இருந்ததனால மற்ற சாமான்களுடைய பொறுப்பை கொடுத்துட்டு எல்லாரும் சாப்பிட போனாங்க. ஆனால் அப்படியே தேடினார், ஒரு ஆளை காணலையே. கடைசியில இந்த விருந்தில் எல்லாரும் வந்துட்டீங்களான்னு கேட்டதுக்கு இல்லை, ஒரு ஆளை மட்டும் வச்சிருக்கோம், விருந்தே அவங்களுக்கு தானே வச்சிருக்கிறேன், அந்த விருந்தினுடைய நாயகரே அவர் தான் என்பதை அவர்கள் நாசுவுக்காக விளக்குறார். விளக்குற பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய கையை பிடிச்சிட்டு சொன்னாங்களாம், மிஷ்காத் ஷரீஃப் ஹதீஸ்ல இருக்கு, இந்த குறைஷி ஷேக்கள் இடத்துல பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்திருந்தாங்க. சொன்னாங்களாம், நீங்க சாதாரணமா நினைக்காதீங்க, இந்த பிள்ளைய இவருக்கு பெரிய எதிர்பார்ப்பு, மிகப்பெரிய ஒரு எதிர்காலம், அற்புதமான ஒரு காலம். 3 வகையான ஒரு வார்த்தையை சொன்னார். ஹாதா சய்யிதுல் முர்சலீன் சொன்னார். என்ன சொன்னார்? 12 வயசா இருக்கும் போதே ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்றார், கையை பிடிச்சு, ஹாதா சய்யிதுல் முர்சலீன், இவர் ரசூல்மார்களின் தலைவர். இன்னொரு வார்த்தையை சொன்னார், ஹாதா ரசூல் ரப்புல் ஆலமீன், ரப்புல் ஆலமீனுடைய ரசூல் இவங்க. வாசுகு ரஹ்மத்துல் ஆலமீன், அல்லாஹ் இவர ரஹ்மத்துல் ஆலமீனாக அல்லாஹ் அனுப்புவான். எதை வச்சு சொல்றீங்கன்னு கேட்டான். யார்? குறைஷி பெரிய ஆட்கள் எல்லாம். உங்களுக்கு தெரியாத ஒரு விளக்கத்தை நான் பார்க்கிறேன். அதாங்க, உலகத்துல அறிவு 7 வகை இருக்குங்க. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஒரு அறிவு. உலகத்துல மரங்களுக்கெல்லாம் ஒரு அறிவு தான்.
புழுவுகளுக்கு பாருங்க அதுக்கு 2 அறிவு, பறவை பாம்புகளுக்கு 3 அறிவு, கோழிக்கு 4 அறிவு, நாய் ஆடு மாடு விருங்களுக்கு 5 அறிவு, மனிதனுக்கு 6 அறிவு. இதையும் தாண்டி சமயோஜிதமான அறிவு சொல்லல, சமாளிக்கும் திறன், சமயோஜித அறிவு. இப்படி அது 7வது அறிவு. 8வது அறிவு தான் நுண்ணறிவுன்னு நம்ம சொல்றோம். இந்த நுண்ணறிவுன்னு என்ன தெரியுமா? எல்லாரும் ஒரு பொருளை ஒரு பார்வையில் பார்த்தா இன்னொரு ஆள் வித்தியாசமா பார்க்கிறது. இதுலதான் இமாம்களுக்கும் நம்ம உள்ள உலமாக்களுக்கு வித்தியாசமாகும். இமாம்கள் நினைச்சுவாங்கன்னா ஒரு ஆயத்தை வித்தியாசமா பார்ப்பாங்க, இதுல வேற என்ன கருத்து இருக்குது என்பதை சிந்திச்சு பார்ப்பாங்க. அதே மாதிரி நுண்ணறிவு பார்வை, அந்த நுண்ணறிவு பார்வையை அல்லாஹ் தஆலா சில நபிமார்களுக்கும் கொடுத்தான், சில அவுலியாக்களுக்கும் கொடுத்தான். நுண்ணறிவு பார்வைங்கிறது அந்த நுண்ணறிவு பார்வையில ஒரு வேத ஞானம் உள்ள ஒரு உண்மையான ஒரு பைபிளினுடைய ஒரு ஆலிமாக இருந்த காரணத்தினால் பாருங்க, நஜ்ஜாஷி மன்னர் ரசூலுல்லாஹ்வுடைய லெட்டரை பார்த்த உடனே அப்படியே சேர்ல இருந்து கீழே இறங்கி உட்கார்ந்தார். ரசூலுல்லாஹ் பார்க்கலங்க, ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய கடிதத்தை பார்த்த உடனே தன்னுடைய அரசு சேர்ல இருந்து தரையில வந்து உட்கார்ந்தார். அந்த கடிதத்தை வந்து சேர்ல இருந்து படிக்கிற மரியாதை இல்லை அப்படின்னு சொல்லி என்ன செய்தார்? தலையில குர்ஆன் நம்ம ஓதி முடிச்சு தலையில வைப்போம், ரசூலுல்லாஹ்வுடைய கடிதத்தை தூக்கி தலையில வச்சார். அந்த அளவுக்கு அது ஒரு நாள் நான் சொல்வேன், ரசூலுல்லாஹ்வுக்கு மகத்தான மரியாதை ஒரு தலைப்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அன்னைக்கு நான் அதை பேசுவேன் இன்ஷா அல்லாஹ். இதுக்கு எதுக்கு சொல்ல வரேன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஏன் இந்த மரியாதை 12 வயசுல சொன்னாரு? ஏன் நான் எழுந்து வந்தேன்னு சொன்னா, நான் பார்க்கிறேன் மலைகளையும் மரங்களையும், யாருக்குமே தெரியல, அவருக்கு மட்டும்தான். அதான் நுண்ணறிவு பார்வை. இந்த மலைகளையும் மரங்களையும் பார்க்கிறேன், நீங்கள் மலை ஏறும் பொழுதே பார்க்கிறேன், இவர்களுக்கு சஜிதா செய்வதை பார்க்கிறேன். வலா யஸ்ஜுதானி இல்லா லிநபியின், மரங்களும் மலைகளும் நபிமார்களுக்கு தவிர சஜிதா செய்யாது. ஆனா இந்த 12 வயது பாலகனா இருக்கும் பொழுது இவைகள் சஜிதா செய்வதை நான் பார்த்தேன். அதனாலதான் தவத்தை கலச்சிட்டு எழுதி உங்களுக்கு விருது தந்தேன்னு சொன்னார். பாத்தீங்களா? அப்ப உலகத்திலே எபாசுகு ரஹ்மத்துல்லில் ஆலமீன், இவங்க எழுச்சிவா ரஹ்மத்துல்லில் ஆலமீனாக அல்லாஹ் அனுப்புவான் அப்படிங்கிறத முதலே சொன்னார். அல்லாஹ் அனுப்புனா உமா அர்சல்னாக்க இல்லா ரஹ்மத்துல்லில் ஆலமீன், நீங்க வந்து ஒரு வீட்டுக்கு ரஹ்மத் அல்ல, நீங்க பிறந்தது அரபு குலம், அரபு உலகத்துக்கு மட்டும் ரஹ்மத் அல்ல, இந்த உலகத்துக்கே ரஹ்மத் என்பது அல்லாஹ் என்ன செய்தா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை இன்னா அர்சல்னாக்க காஃபத்தல் லின்னாஸ், எல்லாத்துக்கும் நபிங்கிறத சொல்றான். ஆனா ரஹ்மத் விஷயத்துல கூட நீங்க ஒரு பரந்த அளவுக்கு அல்லாஹ் உங்களை ஆக்கியிருக்கிறான். பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஆள் நம்ம மேல இறக்கப்படுறாருன்னு வைங்க, நமக்கு அவ மீது ஒரு பிரியம் வந்துடும். பார்த்துருக்கீங்களா? நம்ம மேல எவ்வளவு இறக்கப்படுறாரு, அப்ப நாம அவளை பிரியப்படுறோம் அப்படி ஒரு உணர்வு வந்துருமா என்னங்க? அப்படின்னா இந்த உலகத்துல ரசூலுல்லாஹ்வுடைய இரக்கம் உலகத்துல ஆலமீன் சொன்னா யாருக்கு எடுக்கும்? நீங்க அரபியில சொல்லுவாங்க மாசிவல்லா, அல்லாஹ்வை தவிர எல்லாத்தையும் எடுக்கும். அப்ப அல்லாஹ்வை தவிர எல்லாத்துக்கும் ரசூலுல்லாஹ் இரக்கம் காட்டினா நம் மீது இரக்கம் காட்டக்கூடிய அந்த ஜீவன் மீது எல்லா பொருளுக்கும் பாசம் வரத்தானங்க செய்யும். அதனாலதான் உலகத்திலே எல்லாத்தின் மீது பெருமானார் ரஹமத்தாகவும் உலகமே பெருமானார் மீது பாசம் காட்ட ஆரம்பிச்சு. நம்ம மேல இறக்கப்படும் போது நம்ம ஏன் ரசூலுல்லாஹ் மீது பாசம் காட்டக்கூடாது? கண்ணியத்துக்குரியவர்களே, கடல் நமக்கு தெரியலாம், அது ஏதோ நமக்கு ஒரு நம்முடைய சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒன்றாக தெரியலாம். ஆனால் கடல் கூட பெருமானாருக்கு தன்னுடைய பாசத்தை பொழிந்ததை நீங்கள் வரலாற்றிலே பார்க்கலாம். நசையிமா தன்னுடைய ஹதீஸினுடைய கிதாபில் நசையின் ஒரு கிதாப், நசாயின் ஒரு கிதாபே இருக்கு. இக்ரிமா அபூஜெஹிலின் மகனார், ஒரு காலத்தில் இஸ்லாத்தை ரசூலுல்லாஹ் பலமாக எதிர்த்தவர், ஆனால் ஒபாத்தா அபூ பக்திமானாக ஒபாத்தானார். அதுதான் பெரிய விஷயம். ஆக அந்த பலமாக எதிர்த்தவர் என்ன செய்தார்? ரசூலுல்லாஹ் மக்காவுக்கு வெற்றி கொடி நாட்டிட்டாங்கன்னு கப்பலை தூக்கிட்டு சிரியாவுக்கு ஓடினார். கப்பலை தூக்கி சிரியா ஓடும்போது கடல் அவரை நினைச்சிச்சு, சோதனை பண்ணுச்சு. ரசூலுல்லாஹ் விட்டா நீ ஓட, கடல் நினைச்சு அவர் அலை கழிச்சுது. அப்படியே கப்பல் கவுற நிலையில இது என்ன சொன்னார் தெரியுமா? தன்னுடைய தெய்வங்கள் பேரை சொன்னாரு, ஒன்றும் பலன் இல்லை. கடைசியில சொன்னாரு, யா அல்லாஹ், நான் ரசூலுல்லாஹ்ட்ட போய் சந்திப்பேன், அவங்களை போய் நான் சந்தித்தா அவர்கள் என்னோட சமாதானம் ஆகுவாங்க, கண்டிப்பாக நான் சிரியாவுக்கு போகாம ரசூலுல்லாஹ்வை போய் சந்திக்கிறேன், என்னை காப்பாத்து யா அல்லாஹ்னு கப்பல்ல வச்சு கேட்டார். உடனே அந்த கடல் தன்னுடைய அலை கழிக்கிறத நிறுத்தி. பார்த்தீங்களா? கடல் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நோக்கி பயணத்தை நான் தொடர்வேன், அவர்களோடு சமாதானத்தை வைத்துக் கொள்வேன் என்று சொல்லவும் புயலில் சிக்கிய அந்த அலை, கடுமையான அந்த சுனாமி அலை அப்படியே சாந்த அலையாக மாறி கடைசியில பெருமானார் இடத்துல வந்து சமாதானமானார்கள் என்பது வரலாறுனா, கடல் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்திமான் யார் என்பதை விளங்கி வச்சிருக்கு என்பதற்குத்தான் உங்களுக்கு ஒரு மேற்கோளுக்கு சொன்னேன். அதே மாதிரி சஹாபாக்கள் பாரசீகத்தை வெளில போனாங்கல்லங்க. அப்துல் ரஹ்மான் சபூரி எழுதுவார் தன்னுடைய கிதாபில், தஜிலா நதி கரை யூப்ரீட்டிஸ் நதின்னு சொல்றாங்கல்ல, இன்னைக்கு
சஹாபாக்கள்லாம் அந்த நதிக்கரையோரத்திலே ஹாலித் இப்னுல் வலீத் தளபதியா வந்து நிற்கும் பொழுது அவர்கள் என்ன செய்தான், பாலத்தை உடைச்சு விட்டான். தண்ணி அலைகனா எனக்கு கடந்து சஹாபாக்களை நோக்கி வருது. உடனே என்ன செய்தாங்க தெரியுமா, ஹாலித் இப்னுல் வலீத் லெட்டர் போட்டாங்க. எப்படி போறதுங்க, போட்டும் இல்லை ஒண்ணும் இல்லை, கடல் மாதிரி நதி. உமர்லான்னு சொன்னாங்களா ஒரு லெட்டர்ல சில வாசகங்கள் இத மாதிரி சொல்லி நீங்க கடங்க. யா பஹர், கடலே, இன்னக்க தஜ்ரீபி அம்ரில்லா, நீ அல்லாஹ்வுடைய உத்தரவு கொண்டு நடக்கிறதா இருந்தால் ஒபி ஹுர்மத்தி ரசூலில்லா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியத்தின் பொருட்டால் சொல்கிறேன். ஒபி அத்லி உமர் இப்னுல் கத்தாப், உமர் கத்தாபுடைய நீதமான ஆட்சியின் பொருட்டால் சொல்கிறேன், எங்களுக்கு பாலமா நீ வழிவிடு. இப்படி சொல்லிட்டு சஹாபாக்கள் தண்ணி மேல நடந்தாங்க. எவ்வளவு சொல்லிட்டு பி ஹுர்மத்தி ரசூலுல்லாஹ், பெருமானாரின் கண்ணியத்தின் பொருட்டால் எங்களுக்கு வழிவிடு சொல்லவும் வலம் யஹ்தல்ல, அவர்களுடைய கால் கூட ஈரமாகாமல் போய் அந்த தண்ணியை கடந்தார். தண்ணி ட்ரெஸ் இல்ல, எது அவர்களுடைய கால்நடைகளின் கால் குளவுகள் கூட ஈரப்படுத்தவில்லை. அந்த நதி அவர்களுக்கு தரையை போல வழிவிட்டது என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியத்தை அந்த பொருட்டால் வைத்து கேட்கிற பொழுது நதி கூட தன்னுடைய பாசத்தை கடலுக்கு நிறைகிறான நதி யூப்ரட்டிஸ் நதி. ஆக இப்படி பார்க்கிற பொழுது கடல் தன் பாசத்தை காட்டியது, புயலும் காட்டியது. நீ பார்க்கலாம், அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சொல்றான், கந்தக் யுத்தத்தை பத்தி ரசூலுல்லாஹ்வுக்கு நம்ம எப்படி உதவி செய்யணும்ங்கறத அல்லாஹ் சொல்றான். இதா வார்சல்னா அலைஹிம் ரீஹன் வ ஜுனூதல் லம் தரோகா, அகல் போர் 10,000 பேரை பார்த்த உடனே உங்களுக்கு எல்லாத்துக்கும் அப்படியே தொண்டை பக்கத்துல என்ன ஆகுமோ தெரியல நினைச்சீங்க. ஆனா நாம உங்களுக்கு ஒரு படையை அனுப்பினோம் நாயகமே, அந்த படை மட்டுமில்ல ஒரு புயலையும் உங்களுக்கு அனுப்பணும்ங்கறாங்க. அந்த புயலுக்கு என்ன பேர், புகாரிலே ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, கந்தக் போர்ல எனக்கு புயல் கூட எனக்கு சப்போர்ட் பண்ணுச்சுன்னு சொன்னாங்க. அந்த புயல் கீழே புயல், மேலே புயல். சமீபத்தில் இந்தியாவில் ஹூட்டு புயல்னு ஆந்திராவில் அடிச்சிடலாங்க. தானே புயல், நிலம் புயல், எத்தனையோ புயல்கள் சொல்றாங்க. புயலே மொத்தம் 8 வகை இருக்கு. ஆசிமாம் தப்சீல் எழுதுவார், புயல் மொத்தம் 8 வகை இருக்குங்க. கடலில் அடிச்சா அதுக்கு ஒரு ஆசிப், திடலில் அடிச்சா ஆசிப்பு, கடலில் அடிச்சா காசிப்பும் அல்லாஹ் குர்ஆன்ல. ஆக கிழக்கில் இருந்து ஒரு புயல், அதுதான் சபாக்கார். உலகத்திலே புயல்னாலே ஒரு சமுதாயம் அழிஞ்சுது, 6 கூட்டம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அது தபூர் காட், அது மேலையில் இருந்து வந்த காட். எனக்கு கிழக்கில் இருந்து வந்த காட்டு எனக்கு உதவிச்சு. நுசிர்து பிஸ் சபா ஹலகத்து ஆதும் பித் தபூர், எனக்கு சபா என்னும் புயலினால் உதவி கிடைத்தது. ஆது கூட்டத்துக்கு தபூர் என்னும் மேலே பகுதியில் இருந்து வந்த காத்தினால் அழிவு ஏற்பட்டது. பாருங்க, அந்த செய்தி எழுதும்போது சுயூத்திமாம் எழுதுவாங்க, ஒவ்வொரு போர்லையும் என்ன அதிசயம் நடந்துச்சு ரசூலுல்லாஹ். கசாயிசுல் குப்ராவுடைய சிறப்பு என்ன தெரியுமா, பத்ர் போரில் ரசூலுல்லாஹ்க்கு என்ன அதிசயம், உஹது போரில் என்ன அதிசயம், இப்படியே சொல்லிட்டே வருவார். அகல் போரின் அதிசயம் என்ன அப்படி சொல்லும்போது சொல்வாரு, அன்னைக்கு நைட்டு வந்து பேச்சுவார்த்தை நடந்துச்சான். எது ஷமால், ஷமாலுங்கிறது வந்து வடதுருவ காற்று. வடதுருவ காற்று வந்து என்ன செய்யுதான், ஜனூப் தென் துருவ காற்றுல வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டான். நீ வந்து அதாவது அவர்கள் எல்லாம் 10,000 பேர் வந்து நிக்கிறான், இவர்களுக்கு புயலால, அது பனி புயலால இவர்களை ஓட விடணும். நீ வந்து உன்னுடைய வட துருவத்தினுடைய பவர் காத்தை நீ காட்டு அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடத்தியது ஷமால். ஷமால்ங்கிறது வட துருவ காற்று, தென் துருவ காற்று இடத்துல பேச்சுவார்த்தை நடத்தான். அப்ப அது சொல்லிச்சான், நான் வந்து நைட் நேரத்துல தான் உஷ்ணத்தை தான் என்னால் வெளிப்படுத்த, நைட் நேரத்துல குளிர் காற்றை தான் வெளிப்படுத்த முடியும். நான் வந்து எழுது இது ஹர்ரா, அப்ப நான் வந்து சூடான காற்று உள்ளவன், அதெல்லாம் நான் என்ன செய்ய முடியாது, பனிக்காத்தை என்னால் வெளிப்படுத்த முடியாது என்று தன் பலகீனத்தை சொன்னது. சபா என்னும் புயல் வந்து நான் என்ன செய்யற ரசூலுல்லாஹ்வுக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லி நம்ம 2 பேரும் சேர்ந்து அடிப்போம். எதுவும் சேர்ந்து, நீங்க எத்தனையோ படைகளை சேர்ந்து உலக யுத்தம் நடக்கிறாங்க. சபா என்னும் புயல் வந்து சொன்னது ஜனார், அது வந்து வட துருவ காற்று வருதோ இல்லையோ, நம்ம தென் துருவம் எனக்கு நீ சப்போர்ட் பண்ணு, நாம ஏரியா அந்த ஏரியாவுக்கு மட்டுமே புயல் அடிப்போம். பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து எதிர்த்த திசையில் இருந்தவன் யார், 10,000 பேர். அவன் எங்க இருந்தான், கிழக்கு பகுதியில் நின்னான். அந்த கிழக்கு பகுதிக்கு மட்டும்தான் அந்த காத்து. அவங்கள துரத்துறதுக்கு தான் வேலை. பாத்தீங்கன்னா ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, உளவாளிகள் யாராவது அவங்க போறீங்களா, அந்த ஏரியாவுக்கு போறீங்களான்னு சத்தம் போட்டாங்க. சுபைர் ரலியல்லாஹு அமைதியா இருந்தாங்க. சுபைர் நீங்க போங்க. 3 தடவை பேரை கூப்பிட்டாங்க, பதிலே சொல்லல. யார் சொல்லா 3 தடவை கூப்பிட்டு ஏங்க பதில் சொல்லல, ரொம்ப குளிரா இருக்கு நாயகமே, அதனால தான் யோசனை பண்ணேன், நீ போ யா அல்லாஹ் இவருக்கு குளிரில் இருந்து காப்பாத்துன்னு சொல்லி துவா செய்து அனுப்புனாங்க. சொல்றாங்க சுபைர்லானு, நான் அந்த ஏரியாவுக்கு போனேன், எல்லாரும் ஆடிட்டு இருந்தான், நான் மட்டும் குளிர் இல்லாம போயிட்டு வந்தேன். ரசூலுல்லாஹ்வுடைய துவா. ஏன் பனி கூட பெருமானாரை ரசிக்குங்க. பனி இன்னைக்கு பனிக்காக வேண்டி சொற்றோடு சுபுல போறோம்லாங்க, ஆனா பனி கூட பெருமானாரின் பிரியமாக இருந்தது. நீங்க பாக்கலையா, பைஹிகி இமாம் தன்னுடைய தலாயில்னு போல எழுதுவாரு,
மதீனால மக்காவோட கடுமையான பனி. நம்மளே பார்த்தோம். மதீனால 7:30 மணிக்கு சூரியன் உதயமான கூட பனி காத்து அடிச்சு. ஆக அந்த மதீனாவில் ஒரு நாள் சுபு தொழுகையில ஜமாத்துக்கு ஆளே இல்லை. ரசூலுல்லாஹ் இகாமத்து சொல்ற நேரத்துல பிலால் ரலியல்லாஹு வந்தாங்க. அவங்க ஒரு ஆள் தான் உட்கார்ந்துருக்காங்க. என்ன பிலால் யாரையுமே காணலைன்னு கேட்டாங்க. யார் சொல்லா, சரியான பனி இன்னைக்கு சில பேருக்கு குளிப்பு கடமையா இருக்கும், பல ஜோலி இருக்கலாங்க. அதனால வர முடியாத ஒரு சூழல்ல எல்லாரும் மாட்டிக்கிட்டாங்க. உடனே ரசூலுல்லாஹ் என்ன செய்தாங்க, ஒரு துவா செய்தாங்க. யா அல்லாஹ் அல்லாஹும்ம அக்ஃபிஹும் அன்ஹுமுல் பர்த, இவர்களிடத்திலிருந்து நீ குளிரிலிருந்து இவர்களை காப்பாத்தி யா அல்லாஹ் துவா செய்தாங்க. அல்லாஹ் உடனே ஹீட்டர் நம்ம அங்கங்க வச்சிருக்கோம்லாங்க, திடீர்னு ஏசி கூடிட்டுனா ஹீட்டர் போட்டு விடுங்க. நம்ம ரூம்ல கூட தந்துருக்காங்க ஹீட்டர் போடுறது. அல்லாஹ் ஹீட்டரை திறந்து விட்டான். பனி ரசூலுல்லாஹ்வுடைய பக்தனா மாறியது. சஹாபாக்கெல்லாம் விசிறியை தூக்கிட்டு ஓடி வந்துட்டாங்க. விசிறியை தூக்கிட்டு எல்லாரும் பள்ளியாசல்ல வந்து எங்க காலையில சுபு தொழுதுக்கு எழ முடியாமல் படுத்திருந்த சஹாபாக்கள் விசிறிட்டு இருந்தாங்க காலையில இருந்து. அப்படின்னா பனி கூட பெருமானார் ஒரு துவா செய்தா பனி கூட பக்தனாக மாறி. பார்த்தீங்களா? அந்த அளவிற்கு அந்த புயல். ரசூலுல்லாஹ் ஒரு நாள் மதீனா வெளியூருக்கு போயிட்டு வந்தாங்க. வந்தா கடுமையான ஊரினுடைய எல்லை நெருங்கும் பொழுது கடுமையான ஒரு புயல் அடிக்குது. ரசூலுல்லாஹ்வுக்கு வந்து ஒரு மேகத்தை பார்த்தா சொல்லுவாங்க, ஒரு புயலை பார்த்தா அந்த புயல் எதனால் அடிக்குது, எந்த காரணத்தை எல்லாம் சொல்லுவாங்க. நமக்கு பாதிப்பா நன்மையான்னு சொல்லுவாங்க. அப்புறம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த புயல் எதுக்கு அடிக்குது தெரியுமா? ஒரு முனாஃபிக்கு ஒருத்தர் இறந்திருக்கான், அவன் மீது டென்ஷனை காட்டுது. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? டென்ஷன் காட்டுது. இப்ப நமக்கு ஒரு ஆள் மீது கோபம் இருந்தா எரிஞ்சு விழுவும்லாங்க. எப்ப பார்த்தாலும் பேச்சில வந்து சூடா இருக்கும்லாங்க. அதனால வெப்பத்தை காட்டுது, ரொம்ப சூடா இருக்குன்னு காட்டுது. சஹாபாக்கள்லாம் மதீனாவுக்கு வந்தா ஒரு தலைமை இறந்துருந்தான் மதீனா. பாத்தீங்களா? வர்ற வழியிலேயே காற்று, அந்த காற்று எல்லாத்தையும் கவுக்குற அளவுக்கு பயங்கரமா இருந்தது. பாருங்க, பெருமானாரிடத்திலே கூளை காட்டும் தென்றல், ஆனால் எதிரிகள்கிட்ட சூடை காட்டுகிறது. அப்படின்னா காற்று கூட பெருமானாருடைய ரசிங்கிறத காட்டுது. பாத்தீங்களா? இப்படி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மலை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்களே, ஹாதா ஜபல் உஹத். நீங்க உஹது போற பத்தி நீங்க போற பத்தி புகாரி ஷரீஃப்மா எழுவாங்க. உஹது போர் கஸவத்து உஹத், உஹது போற பத்தி பேசும்போது சொல்லுவாங்க, ஹாதா ஜபல் உஹத், உஹது மலை என்ன நேசிக்கிறது, நான் உஹது மலையை நேசிக்கிறேன். பாருங்க, கல்லுங்கிறது அதுக்கு இறக்க இருக்கு, அதுக்கு பாசம் இருக்குங்கிறாங்க. ஆனா அன்னைக்கு பாருங்க, ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துன்னு சொல்லக்கூடியவன், நாங்கெல்லாம் ஹதீஸ் உயிர்ப்பிக்கிறேன்னு சொல்றவனுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய நேசம் கிடையாதுங்க. ஆனா கல்லுக்கு நேசம் இருக்கு. பாத்தீங்களா? ரசூலுல்லாஹ் நமக்கு மண்டையில உரைக்கிறதுக்கு தான் சொன்னாங்க, கல் கூட என் பிரியமா இருக்கு. அதுக்கு நீங்க நல்லா பார்க்கலாம். சுயூத்திமா எழுதுவாங்க, உஹது போர்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு படுகாயம் ஏற்பட்டதே உஹது போர்ல தான். மற்ற நேரத்துல ஒரு சின்ன கீறல் கூட உள்ள சஹாபாக்கள் சம்மதிக்க மாட்டாங்க. அந்த அளவிற்கு ஒரு சின்ன கீறல் கூட விட மாட்டாங்க. பத்ர் போர்ல கூட ஒரு பந்தல் போட்டு ரசூலுல்லாஹ்வை மேற்பார்வைக்கு தான் கூட ரசூலுல்லாஹ்வை களத்துல இறக்கவே மாட்டாங்க. ஆனால் அந்த சமயம் 70 பேர் சுத்தி இருந்தவங்களும் ஷஹீதாயிட்டாங்க. யாருமே இல்ல, அல்லாஹ் காப்பாத்திட்டான் ரசூலுல்லாஹ். அது வேற விஷயம். அந்த நேரத்துல ஒரு மலை சப்போர்ட் பண்ணிச்சான். அப்படி தலையை வெட்ட வரும் ரசூலுல்லாஹ் ஒரு பாறையில தலையை வச்சாங்களே, பாறைக்குள்ள தலை உள்ள போச்சான். எழுத சுயூத்திமா எழுதுவார், உஹது போர்ல ஒரு ஆள் வெட்ட வரும்போது நம்ம அப்படி தடுப்போம்லாங்க. தடுக்கும் போது ஒரு பாறையில போய் தன்னை மறைச்சிக்கிட்டாங்களாம். உடனே அந்த பாறை தலையை மறைக்கிறதுக்கு உள்ள பள்ளமாக்கி காட்டுச்சான். இன்னும் அந்த பள்ளமாவே இருக்குதுங்கிறத எழுதுற. நீங்க பாருங்க, குஷன் மெத்த ஒரு இடத்துல போய் நல்ல வந்து கட்டில இருக்கிறத கூட ஒரு மெத்த போட்டா தான் கொஞ்சம் உடம்புல கொஞ்சம் உள்ள குஷன் மாதிரி இருந்தா தான் நமக்கு உடம்பு அழுப்பு தெரியாது. ரசூலுல்லாஹ் ஒரு கல்ல தொழுதாங்களாங்க, அது அப்படியே உள்ளேயே போச்சு அந்த கல். எது இந்த ரெண்டு இது இருக்குல்ல, அந்த முழங்கை அப்படியே பதிஞ்ச நிலையிலே இருக்குங்கிறத காட்டுவார். நீங்க சொல்லல, நீங்க பார்க்கலாம். மஸ்ஜிதே பனி முலஃபர் பள்ளிவாசலை பத்தி எழுதுவார். வஃபாவுல் வஃபால பெருமானார் கை ஒரு கல்ல சாஞ்சிருந்தாங்க, முட்டுக்கை பதிஞ்சிச்சு, விரல் பதிஞ்சிச்சு, ஒரு கம்பை ஊனிட்டு இருந்தாங்க. அதுல என்ன செய்யுச்சு, அதனுடைய கைத்தடியின் ஓரம் பதிஞ்சிச்சு. இன்னைக்கும் அந்த ஊர்ல நைட்டு முழுவதும் குழந்தை இல்லாதவங்க எல்லாம் அந்த கல் எடுத்தா குழந்தையே கிடைச்சிரும். அந்த அதிசயம் நடக்குது. நானே உட்கார்ந்து அனுபவிச்சேன்னு சொல்றாரு வஃபாவுல் வஃபா என்ற கிதாபுல உள்ள ஆசிரியரே சொல்றாரு. இதெல்லாம் இன்னைக்கு நினைவு சின்னங்களே அழிச்சுட்டாங்க இன்னைக்கு. எதுக்கு சொல்றேன்னா, அந்த அளவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலை நேசிக்குது, உஹது மலை. அதுக்கு இன்னொரு அர்த்தமும் சொல்லுவாங்க. உஹது மலையை நேசிக்குதுன்னா நாம சொல்றோம், நான் சொல்றேன் அபுதாபியை நேசிக்கிறேன்னு சொன்னா இந்த மௌலூது கமிட்டின்னு தான் அர்த்தம். அபுதாபிக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? இந்த கமிட்டியா நேசிக்கிறதுன்னு அர்த்தம். உஹது மலையை நேசிக்கிறேன்னா எனக்கா அவங்க உயிரை கொடுத்து அடங்கியிருக்காங்களா அவங்கள நேசிக்கிறேங்கிற அர்த்தத்திலேயே ரசூலுல்லாஹ் என்ன செய்தாங்க சொன்னாங்க அப்படின்னு வைக்கலாம். ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய காப்பாத்துறதுனா 70 பேர் ஷஹீதானாங்க. அந்த அர்த்தத்துல ரசூலுல்லாஹ் அப்படி சொன்னாங்க. உஹது மலையை நேசிச்சது மட்டும் இல்லைங்க, நேசிச்சதுனால் உஹது மலைக்கு என்ன கிடைச்சது தெரியுமா?
ஒரு கல்லு நேசிச்சதுனால் உஹதுக்கு என்ன கிடைச்சது? ரசூலுல்லாஹ்வுடைய நெஞ்சில அப்படியே பாருங்க. ஒரு ஆள் பிரியமாயிட்டுனா நம்ம வீட்டுல ஒரு சின்ன ஃபங்க்ஷன்னால அவர்கிட்ட சொல்லாம இருக்க மாட்டோம். பாத்தீங்களா? ஒரு ஆளை பிரியப்பட்ட என்ன செய்வோம்? நம்முடைய எல்லா ஃபங்க்ஷன்லயும் அவரை கூப்பிடுவோம். ஒரு சின்ன விஷயம் கூட அவர் எப்ப பார்த்தாலும் அவர்கிட்ட போன் பேசாம இருக்க மாட்டோம், அவர்கிட்ட கலக்காம இருக்க மாட்டோம். ஒரு நாள் நைட்டு படுக்காம அப்படிதான் நம்முடைய பழக்க வழக்கம் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயான்ல முழுவதும் உஹதைத்தான் உதாரணம் சொன்னாங்க. பாத்தீங்களா? ஜனாசாவை பத்தி சொல்லும்போது சொன்னாங்க, ஜனாசா தொழுகையில கலந்துக்கங்க, அடக்கத்திலையும் கலந்துக்கங்க, 2 கீராத்து நன்மை கிடைக்கும். ஒரு கீராத்து ஒரு உஹது மலை நன்மை சொன்னாங்க. பாத்தீங்களா? அப்ப ஜனாசாவை கூட உஹது மலை நன்மை. சுப்ஹான் தஸ்பீஹை பத்தி சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ் அலமு மின் உஹத். எத்தனை ஜபல் அபி குபைஸ் இல்லையா, சபா மர்வா இல்லையா? அப்ப என்ன சொன்னாங்க? சுப்ஹானல்லாஹ் சாதாரண நினைக்காதீங்க, ஒரு சுப்ஹான அலமு மின் உஹத், உஹது மலை நன்மை கிடைக்கும். அல்ஹம்துலில்லாஹ் அலமு மின் உஹத், அல்லாஹ் அக்பர் அலமு மின் உஹத். தஸ்பீஹை பத்தி சொல்லும்போது கூட உஹது மலை நமக்கு மேற்கோள் சொல்லி காட்டினாங்க. ஏன் நரகத்தை பத்தி உதாரணம் சொல்லும் நாயகம் சொல்வார்கள், நரகத்தினுடைய ஒரு பல் உஹது மலை அளவுக்கு ஒரு நரகவாசியினுடைய பல், அது கூட நமக்கு உஹது மலையை ஞாபகப்படுத்தி காட்டினாங்க. பாத்தீங்களா? இதே மாதிரி நீங்க பாருங்க, இப்னு மஸ்ஊத்லான ஒரு ஹேண்டிகேப், அவங்க கால் வந்து மெலிவாக பார்க்கறது ஒரு மாற்றுத்திறனாளி அளவுக்கு தான் இருந்தாங்க. அதனால தான் ரசூலை என்ன பண்ணாங்க, இப்னு மஸ்ஊத நீ உன் காலை காட்டாம அப்படி கீழே வரைக்கும் வேட்டி இழுத்து விட்டு ஜமாத்து நடத்துங்கன்னு சொன்னாங்க. நம்மெல்லாம் வந்து வேட்டியை வந்து கரண்டிக்கு கீழே இழுக்கக்கூடாது. ஆனா இப்னு மஸ்ஊத் கால் வந்து பார்க்கறது வந்து இந்த மெலிவாக, சில மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்களாங்க, அந்த மாதிரி இருந்ததுனால சில பேர்கள் பார்த்து ஒரு மாதிரி சிரிக்கிற மாதிரி இருந்ததுனால நீங்க வேஷ்டியை கீழே இழுத்தே தொழுவுங்கன்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு சலுகை இருந்தது. ஒரு ஆளு உமர்லாம் ஆட்சி காலத்துல அவங்க ஆலிம்லாங்க, ஒரு ஆளை பார்த்து சொன்னாரு, வேட்டியை கீழே மேலே ஏற்றி விடுங்க, நீங்க முதல்ல ஏற்றி விடுங்க, நீங்களே கீழே வரை இழுத்து விட்டுருக்கீங்க. எவ்வளவு கொழுப்பு பாருங்க. ஏப்பா எனக்கு கால் இப்படி இருக்கிறதுனால எனக்கு அனுமதி கிடைச்சிருப்பா. உமர்லான்னு கேள்விப்பட்டு அவனை அடி கண்டமா போட்டு அடிச்சாங்க. எப்படி நீ சொல்லலாம்? ஆக ஒரு நாள் எனக்கு மிஸ்வாக்கு மரத்துல மிஸ்வாக்கு குச்சி பறிச்சுட்டு வான்னு சொன்னாங்க. உடனே கோமணம் போட்டுட்டு மேலே ஏறிட்டாங்க. மரத்துல யாருன்னா கோமணம் எல்லாம் நம்ம கால் தடிக்கலாங்க, கீழே விழுந்துருவோம். உடனே ஒரு கோமணம் போட்டுட்டு மிஸ்வாக்கு குச்சி எடுக்க மேலே இருந்தாங்க. அப்படிதான் எல்லாருமே அவருடைய முழு காலையும் பார்க்குறாங்க. பாதி பேர் சிரிக்க ஆரம்பிச்சாங்க. சொன்னாங்களா, என்ன சிரிக்கிறீங்க அவரை பார்த்து? அவருடைய காலை நீங்க சாதாரணமா நினைக்கிறீங்க, ஆனால் இப்னு மஸ்ஊத் மீசான்ல அல்லாஹ் அவருக்கு நன்மைக்கு மட்டும் வெயிட் போட மாட்டான், அவர் காலுக்கு வெயிட் போடுவான். அந்த காலுக்கே உஹது வெயிட் இருக்கும். அல்லாஹ் சொன்னாங்க, நீ கால் ரசூலுல்லாஹ் இன்னொரு சொன்னாங்க, சாப்பிட்டு குண்டானவன் கொசு வெயிட் தான் இருப்பான் நாங்க மீசான்ல. அதனால நமக்கு எந்த பலனும் கிடையாது. எதனால? சாப்பிட்டு குண்டா வர்றான் பாருங்க, இவன் மீசான்ல கொசு வெயிட் தான் இவனுக்கு. ஆனால் இப்னு மஸ்ஊதுக்கு உஹது வெயிட்னு சொன்னாங்க. ஏன் அந்த காலு கூட கேவலமா நினைக்கிறீங்களே, அந்த காலுக்கு உஹது பாக்கியம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. கேட்டீங்களா? இது மாதிரி உஹதுன்னு சொல்லி பல இடத்துல, ஒரு இடத்துல இல்ல. பத்ர் சஹாபாக்களை சாதாரண நினைக்காதீங்க. லா தசுப்பா சுஹாபா பத்ர், பத்ரீன்களை திட்டாதீங்க. நீங்க உஹது மலை அளவுக்கு தர்மம் கொடுத்தால் பத்ரீன்கள் பாக்கியத்தை பெற முடியாது. இன்னொரு கட்டத்தில் ஹாலித் இப்னு வலீதை பார்த்து சொன்னாங்க, அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃபோடு சண்டை போடாதீங்க, என்னுடைய தோழர்களை திட்டாதீர்கள். சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, நீங்க உஹது மலை அளவுக்கு தர்மம் செய்தால் சஹாபாக்கள் தரத்தை நீங்க பெற முடியாது. ஆக எல்லாத்தையும் எங்கெங்கெல்லாம் சொன்னாங்க, ஒரு விஷயம் இல்ல, அரை பேர்த்தம்பள நீ தர்மம் கொடுத்தாலும் நாளைக்கு கியாமத் நாளைக்கு உஹது மலை அளவுக்கு அல்லாஹ் போனஸ் ஆக்கி உனக்கு தருவான் சொன்னாங்கல்ல. நீங்க ஒரு கம்பெனில வேலை பார்க்குறோம்னா நம்ம கொடுக்குற அந்த நம்மகிட்ட பிடிக்கக்கூடிய அந்த காசுல அவன் ஒரு பாதி காசு போட்டு தான் நாங்க கடைசி நேரத்தை தர்றோம் நமக்கு. ஆனா அல்லாஹ் நீ தர்ற பாதி பேர்த்தம்பளத்தை உஹதாக உனக்கு தருவான்னு சொன்னாங்க. பாத்தீங்களா? இப்படி உஹதுக்கு இவ்வளவு வாழ் பெருமானாரை நேசித்ததனால் உஹது மலைக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம். பார்த்தீங்களா? இதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலில்லாஹு சொல்வாங்க, நானும் ரசூலுல்லாஹ் மக்கால ஒரு ஏரியாவுக்கு போனோம், திருமதியில வருது. ஃபஹரஜ்னா ஃபீ பாலி நவாஹிஹா, அந்த கிராம பகுதிக்கு நாங்கள் போனோம். ஃபமா இஸ்தக்பலஹு ஜபலுன் வலா ஷஜருன் இல்லா ஹுவ அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ். நாங்கள் போற வழியிலே எங்களே எல்லா மலைகளும் மரங்களும் அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ் என்றே சலாம் சொன்னது. எப்படி மலை என்ன சொல்லிச்சான்? அஸ்ஸலாமு அலைக்க. என்ன பாருங்க, வஸல்லிமு தஸ்லீமா, ரசூலுல்லாஹ்வுக்கு நிறைய சலாம் சொல்லுங்கறான் அல்லாஹ் குர்ஆன். வஸல்லிமுன்னு சொன்னா சலாம் சொல்லுங்கன்னு அர்த்தம். தஸ்லீமான நிறைய சலாம். அதனால தான் நாம என்ன செய்யணும், யா நபி சலாம் அலைக்கும் சலாம் வைத்து பிடிக்கிறோம், அஸ்ஸலாமு அலைக்குங்கிற சலாம் வைத்து பிடிக்கிறோம். ஒவ்வொரு இடத்துலையும் முடிக்கும் போது அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலைக்கு யா ரசூலல்லாஹ் ஒரு முழுத வச்சு ரசூலுல்லாஹ்வுக்கு எத்தனை சலாத்து பிடிக்க தெரியுமாங்க? அந்த மஜ்லிஸ்ல ஒரு 100 பேர் கூடினா ஒவ்வொருத்தரும் எத்தனை சலாத்து சலாம் சொல்றோம். அப்போ வஸல்லிமு நிறைய சலாம் சொல்லணும் என்பதற்கு தான் எல்லாருமே அந்த சலாம் வைத்து எழுதுனாங்க. பாத்தீங்களா? இவன் நம்மளை கேலி பண்றான், அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இப்படி ஒரு ஆளை சொன்னா கேவலமால இருக்கும், கேலி பண்ற மாதிரில இருக்கும். கேலி பண்றவனுக்கு கேலி பண்ற மாதிரி தான் இருக்கும். நம்மளை பொறுத்த மட்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு நம்ம என்ன செய்யறோம்?
ஒவ்வொரு சலாமின் மூலமாக நிறைய சலாத்தை சொல்லணுங்கிறது தான் நமக்கு நோக்கமே தவிர நம்ம கேள்வி பண்றது நோக்கம் இல்லை. விஷயத்துக்கு வரோம். இங்க பாருங்க, நெருப்பு சுடக்கூடிய தன்மை உள்ள உலகத்திலே அல்லாஹ்வுடைய நேசர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை சுடலைங்கிறான் அல்லாஹ் குர்ஆன். நெருப்பு என்ன சுடக்கூடியது, ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை சுடல. அல்லாஹ்வுடைய நேசரை சுடலை. ஆனா அதே மாதிரி அல்லாஹ்வுடைய நேசரான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அந்த ரசூலுடைய நேசத்தை சொல்லக்கூடியவங்களும் நெருப்பு சுடாதுங்க. நீங்க பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கர்ச்சீப் பத்தி ஒரு நாள் உங்களுக்கு அன்னைக்கு சொன்னேன். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன இருந்துச்சு, ரசூலுல்லாஹ்வுடைய கர்ச்சீப் இருக்குன்னு சொன்னா என்னங்க, அந்த கர்ச்சீப்பை பத்தி சுயூத்தி இமாம் எழுதுவாங்க, அது ஒரு அதிசயமான கர்ச்சீப்புங்க. அது அதுல ஒண்ணு அந்த எஃபெக்டை அனசில்லான ஊத்தாறு வரைக்கும் அனுபவிச்சுட்டே இருந்தாங்க. எல்லாரும் பார்த்தாங்க. ஒரு விருந்தாளிகள் அவங்க வீட்டுக்கு வந்தாங்க. அந்த விருந்துக்கு சாப்பிட்ற நேரத்துல என்ன செய்தாங்க, எல்லாருக்கும் முன்னால வச்சுக்கிட்டு அடுப்பு பத்தினாங்க. அடுப்பை பத்திட்டு அந்த கர்ச்சீப்பை போட்டாங்க. அப்படி மிஷின் மாதிரி புது கர்ச்சீப்பை வெளியே வந்துச்சு. அப்படியே அப்படி மிரண்டு போய் பார்த்த விருந்தாளிகள், என்னங்க இது நடக்குது சொன்னாங்க. இது ஒண்ணு விஷயம் இல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அதிசயம் தான் நடக்குது. ரசூலுல்லாஹ்வுடைய மோஜிசா தான் நடக்குது. குர்ஆன் இன்னைக்கு அழியாத ஒரு மோஜிசா தானே. இன்னைக்கு அந்த குர்ஆனுடைய மோஜிசாவை பார்க்கதாங்க செய்யணும். ஒருத்தன் கூட ஒரு புள்ளி மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, நாங்கள் எல்லாம் நபிமார்கள், நாங்க நபிமார்கள் வாயை தொடச்சது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னா மாஷருல் அம்பியா, நாங்க நபிமார்கள் குடும்பம், எங்களுடைய சாப்பிட்டு வாயை தொடச்சா லியன்னன் நார லா தகுலு ஷையன் மர்ரா அலா உஜூஹில் அம்பியா, நபிமார்கள் முகம் துடைத்த அந்த வாய் துடைத்த அந்த பொருளை நெருப்பு சாப்பிடாது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்ப நெருப்புக்கு கூட எதை கரிக்கணும் எதை கரிக்க கூடாது. சஹாபாக்கள் நேற்று சொன்னானே, 2 பொய்யன் நபி என்று சொன்னவன் வந்தான். அதுல யமனிலே சன்ஆவில் அஸ்வதுல் அன்சிங்கிறவன் சன்ஆ என்ற அந்த ஏரியாவில் என்ன செய்தான், நபின்னு சொன்னா. அந்த நேரத்தில் அந்த ஏரியாவில் ஒரே ஒரு முஸ்லீம் ரசூலுல்லாஹ்வுக்கு ஈமான் கொண்ட ஒரு சஹாபி, யமன் நாட்டிலே முதல்ல இஸ்லாத்தை தழுவிய சஹாபியே துவைப் இப்னு குலைப் தான். ஒவ்வொரு நாட்டிலையும் முதல்ல இஸ்லாத்தை தழுவினவங்க இருக்கிறாங்களாங்க. யமன் நாட்டிலே முதல்ல கலிமா சொன்னா பிலால் ரலியல்லாஹு கற்பர்களில் முதல்ல இஸ்லாத்தை தழுவினவங்க. ரோமானியம் இத்தாலியத்துல இத்தாலி, இந்த இத்தாலியில முதல்ல இஸ்லாத்தை தழுவினவர் யாருன்னா சுஹைப் ரூமி ரலியல்லாஹு முதல்ல இஸ்லாத்தை தழுவினாங்க. அதானே பாரசீகத்தில இருந்து சல்மான் பாரிசி தான் முதல்ல இஸ்லாத்தை தழுவினாங்க. இப்படி ஒவ்வொரு நாட்டிலையும் நம்பர் 1 பிதாமகன் இருக்கிறாங்க சஹாபாக்கள். அதே மாதிரி நீங்க சொல்லல, இந்த நாட்டினுடைய இந்த நாட்டுக்காக இந்த அபுதாபியினுடைய வளர்ச்சியை ஏற்படுத்துறது இந்த மன்னர் சொல்லுமா என்னங்க, அவங்கதான் பிஏ நீங்க கூட அந்த அரசருடைய பள்ளிக்கு போயிட்டு வந்து. அப்ப அந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டினுடைய அந்த கதா நிற்பாங்கல்ல பிதாமகன். அதே மாதிரி யமனினுடைய முதல்ல கலிமா சொன்ன சஹாபி துவைப் இப்னு குலைப். அவன் என்ன செய்தான் தெரியுமா, நீ ஈமான் கொள்வியான்னு சொல்லிட்டு அடுப்பை பத்த வச்சு கொண்டு போட்டான். ஆனா அவர்கள் அதுல இருந்து வேகவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருந்த மாதிரியே அதை உட்கார்ந்துருந்தாங்க. இதை பார்த்து ரசூலுல்லாஹ்வுக்கு வஹி வந்துருச்சு. ரசூலுல்லாஹ் என்ன செய்தாங்க, இன்னைக்கு பேப்பர் நிகழ்ச்சியா இருக்குதா இல்லை டிவி நிகழ்ச்சி இருக்குதா, காலையில சொல்றாங்க ரசூலுல்லாஹ், நம்முடைய உறுப்பினர் நம்முடைய நண்பர் ஒருவர் இன்னைக்கு யமனிலே நெருப்பில் போடப்பட்டார், நெருப்பு அவரை சாப்பிடவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லும்போது பக்கத்துல உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, அல்ஹம்துலில்லாஹ் ஜாலஃபி உம்மத்தினா மிஸ்லு கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நம்ம உம்மத்திலையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மாதிரி ஆட்களையும் அல்லாஹ் ஆக்கியிருக்கானே, அந்த ஆண்டவனுக்கே எல்லாம். பாத்தீங்களா, இதுல என்ன விஷயம் சொன்னா, அன்சி குடும்பத்தை அவர் எந்த குடும்பத்தை சார்ந்தவர், அபு முஸ்லிமுல் ஹவுலானி போன்றவரும் அதுல போடப்பட்டான். ஹவுலான் குடும்பத்தை சார்ந்தவர். உடனே அந்த குடும்பத்துக்காரங்கள ஹவுலான் குடும்பம் கேலி பண்ணுமா, என்ன ஆச்சு கேவலப்பட்டு போனீங்கள, எங்க ஹவுலான் குடும்பத்தை ஒரு ஆளை நெருப்புல போட்டீங்களே, என்ன ஆச்சு கேவலப்பட்டு போனீங்களே நீங்க அப்படின்னு இவங்க கேலி பண்ணுவாங்க. அவன் பார்த்தான், ஆஹா எல்லாரும் நம்மளை விட்டு ஓடிக்க முடியாது, எல்லாத்துக்கும் முன்னால நெருப்புல வேகல. உலகத்துல நெருப்புல அல்லாஹ் நாடினா சில பேர் வேக மாட்டாங்க. இர்ஷாதுல் இபாதுல் கிதாப்ல அஜ்ஜுடைய பாடத்துல எழுதுவார், சஅதுல் ஹவுலானிட்டு ஒரு சில கூட்டம் வந்தாங்க. ஒரு ஜனாசாவை போட்டு ஒரு கூட்டம் நைட்டுக்குள்ள எரிச்சாங்க. ஆனா அவர் புதிய உடலாகவே இருந்துகிட்டே இருந்தாரு, நெருப்புல கரியல்ல அப்படின்னு ஒரு கூட்டம் சொல்லிச்சு. யார்கிட்ட? இர்ஷாதுல் இபாத் ஸீனுத்துல் மலபாரி அவங்க எழுதின கிதாப் அஜ்ஜுடைய பாடத்தை பாருங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, அவர் 3 ஹஜ்ஜி செய்திருப்பாரு. என்ன சொன்னாங்க, அவர் 3 ஹஜ்ஜி செய்திருக்க கூடும். ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, ஒரு ஹஜ்ஜி செய்தவர் கடமை செய்தார், இன்னொரு ஹஜ்ஜி செய்தவர் அல்லாஹ்வுடைய இடத்துல என்ன செய்தார், நன்மை பேங்க்ல போட்டார், 3ஆவது ஹஜ்ஜி செய்தவர் நெருப்பு தீண்டாதுன்னு சொன்னாங்க. ஒரு காலம் அவர் 3 ஹஜ்ஜி செய்தவரா இருக்கலாம். அதனால தான் நைட்டு முழுவதும் அவரை போட்டு எரிச்சு கூட அவர் என்ன செய்யல, ஜனாசா இது இல்லை. நம்ம இப்படி சில பேருக்கு அல்லாஹ் காட்டலாம்லாங்க, இந்த மாதிரி சில பேருக்கு நடக்கலாம். எதுக்கு சொல்ல வரேன்னா, ரசூலுல்லாஹ்வுக்காக வேண்டி நெருப்பு என்ன செய்யல, ரசூலுல்லாஹ்வை நேசித்துக்கு காட்டுறதுக்கு அல்லாஹ் என்ன செய்யலாம், அந்த மாதிரி காட்டும். இதே மாதிரி நீங்க பார்க்கலாம். ஒரு நாள் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஆள் சொன்னார், உங்க வீடு தீ பிடிச்சி எரியுதுங்க, உங்க வீடு தீ பிடிச்சி எரியுது.
அதெல்லாம் எரியாது, நான் நம்ப மாட்டேன். நம்மளாம் பயந்து ஓடிடுவோம். எங்கே போய் ஃபயர் ஆயிடுச்சுன்னு ஒரு ஆள் ஃபோன் பண்ணா ஓடி போயிடுவோம்லாங்க. பக்கத்தில் ரெண்டாவது ஒரு ஆள் வந்து தீ பிடிச்சி எரியாதுங்க உங்கள் வீடு என்ன. மூணாவது நான் நம்ப மாட்டேன், அப்படிலாம் நடக்காது அப்படின்னார். மூணாவது அவர் வந்து சொன்னார், உங்கள் வீடு பக்கத்து வரைக்கும் தீ பிடிச்சிருச்சு, அடுத்து உங்கள் வீடு தான் எரியணும், ஒரு எச்சரிக்கைக்காக நாங்கள் சிக்னல் கொடுத்தோம். ஆனால் நீங்கள் நம்ப மட்டும் இல்லை, அது நடக்காதுன்னு ஒரு கேரண்டியாக வேற சொன்னீங்களே. எதை வச்சு சொன்னீங்க? கேரண்டி ரசூலுல்லாஹ் தான் கொடுத்தாங்க எங்களுக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு ஒரு தஸ்பீஹ் சொல்லி தந்தாங்க. அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த அலைஹி தவக்கல்து வ அன்த ரப்புல் அர்ஷில் கரீம். அந்த துஆவை காலையில் ஓதுனா மாலை வரைக்கும் இருந்து அந்த வீட்டுக்கு கேரண்டின்னாங்க. இன்னைக்கு நான் காலையில் ஓதி இருக்கிறேன். பெருமானார் கேரண்டியான ஆள், சொன்னா நடக்கும். இவனை மாதிரி பொய் ஹதீஸ பொய் பத்திரால நமக்கெல்லாம். ஆக அந்த அளவிற்கு அல்லாஹ் அந்த நெருப்புக்கு கூட தெரியுது இது ரசூலுல்லாஹ்வினுடைய ஹதீஸ உயிர்ப்பித்த வீடு, இந்த ஊட்டை நம்ம பயராக்க கூடாதுன்னு நெருப்புக்கு கூட தெரியலாங்க. அப்ப நெருப்பு கூட பெருமானாரை நேசிச்சு வச்சிருக்கலாங்க. இது நேசிக்கிற வீடு, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத் அது எரிஞ்சிருந்தால் பெருமானாருடைய சொல்லி எரிக்கப்பட்டு அப்படிதாங்க அர்த்தம். எதுக்கு சொல்றேன்னா நம்முடைய கண்ணோட்டம் தான் நமக்கு முக்கியம். இப்படி நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா வானம், நம்ம நினைக்கிற வானம்ங்கிறது நமக்கு ஏதோ ஒரு நீல கலர்ல தெரியுது. விமானத்துக்கு மேல நின்னாலும் அதான் தெரியுது, விமானத்துக்கு கீழே நின்னாலும் அதான் தெரியுது, அப்படிதாங்க தெரியுது. ஆனால் நாம் பார்க்கக்கூடியதல்ல. வானம் கூட உலகத்திலே வானம் படைக்கப்பட்டதிலிருந்து பிளந்ததே பெருமானார் மேராஜுக்கு தான். இன்னைக்கு பாருங்க, முஅத்தஸிலா என்ற ஒரு பகுத்தறிவாதி 200ல சொன்னா வானம் சொன்னாலே பிளக்காத ஒரு பொருள், அது காங்கிரீட் கிடையாது உடையிறது. காங்கிரீட்னா உடைக்கலாம், ஆனா வானம்னா பிளக்க கூடாது. நான் கேட்கிறேன், படைச்சவன் பிளக்கிறான், உன்னால பிளக்க முடியாது, நீங்க இருந்துட்டு கருவியை அனுப்ப முடியாது. ஆனால் அந்த வானம் எழுதுவாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல வானம் மேராஜுக்கு போகும்போது இங்க இருந்து போகும்போது யாரு வாங்க வாங்க வருகபா வருகபா அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டாங்க. வரும்போதும் பாருங்க ஒரு கேள்வி எழுப்பாங்க சுயத்தீமா, ஏன் வானத்தை அல்லாஹ் திறந்து வைக்க வேண்டியதானே? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வரதானே செய்தாங்க. ஒரு ஆள் வரும்போது நம்ம ரெடியா விரிச்சு வச்சு கதவெல்லாம் திறந்து வச்சு தானே இருக்கோம். ஒரு ஆள் வர போறாங்கன்னு கதவு தட்டுற அளவுக்கு வைப்போம். ஏன் ரசூலுல்லாஹ்வுக்கு கதவு தட்ட மாதிரி வச்சாங்க? ஒரு கேள்வி எழுப்போம், அதுக்கு பதில் சொல்லுவாங்க, வானத்தை திறந்து வச்சிருந்தா ரசூலுல்லாஹ் விளங்கிடுவாங்க, வானத்தினுடைய எப்போ நிலைமையும் திறந்துதான் இருக்கும் போல தெரியுது, அதனால நம்ம அந்த வழியா வந்தா நினைச்சிருவாங்க. உங்களுக்காகத்தான் முதல்ல நம்ம திறக்கிறோம் நாயகமே. இப்பதான் முதல்ல திறக்கப்படுது. வானம் படைக்கப்பட்ட காலத்திலிருந்து வானம் திறந்து முடியாது, ஆனா உங்களுக்கு மட்டுமே திறக்குது என்பதை காட்டவே அல்லாஹ் இப்படி தட்டி தட்டி திறக்க வச்சான் என்று சொல்லுவான். பார்த்தீங்களா? வானம் ஆயிஷா நாயிட்ட பத்தி கேட்க பிடிச்சி, பஞ்சம் உலக மேப்பிலேயே தண்ணி இல்லாத நாடு அரபு நாடு, அப்படித்தானங்க? அந்த நாட்டுல கூட ரசூலுல்லாஹ் எந்த கிணறுல துப்புனாங்களோ இன்னைக்கு வரைக்கும் தண்ணி இருக்குன்னா அந்த கிணறு கூட ரசூலுல்லாஹ்வை ரசிக்கு பாருங்க. அந்த ஏரியாவே உலக மேப்பிலேயே தண்ணி இல்லாத தெரியுமா? சஹாபாக்கள் தபூக்குக்கு போகும்பொழுது ஒரு நைட்டு தான் பாக்கி அந்த இடத்துக்கு போறதுக்கு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நாளைக்கு எல்லாரும் தபூக்குல நிப்பீங்க, அங்க ஒரு இடத்துல நீங்க லேசா ஒரு கயிறு மாதிரி ஒரு பாறையில கசிஞ்சிட்டு வரும் தண்ணி, போய் கையை வச்சிடாதீங்க, நான் வந்த பிறகு நீங்க நினைச்சீங்க அந்த தண்ணி எடுங்க. வெறும் கயிறு மாதிரி பாறையில வளைஞ்சிட்டு இருக்கு, செருப்பு மாதிரி பாரு மாதிரி. ரசூலுல்லாஹ் போனவன அதை ஒழுவு செய்து அதை துப்புனாங்க. சொன்னாங்களாம், பிற்காலத்துல இந்த இடத்துல ஒரு பெரிய ஊட்டி மாதிரி ஒரு தோட்டத்தையே சொல்றாங்க, பெரிய தோட்டத்தையே நீங்க பாப்பீங்க அப்படின்னு. இன்னைக்கு வரைக்கும் அது ஒரு ஃபால்ஸா இருக்காங்க. இன்னைக்கும் தபூக்கு மாதிரி எப்படி குற்றால நீர்வீழ்ச்சி இது மாதிரி எத்தனை ஃபால்ஸ் இருக்குல்ல, எத்தனை 1000 வருஷத்துக்கு முந்தி கயிறு மாதிரி வடிச்ச அந்த பாறை பெருமானார் ஒழு செய்த பிறகு இன்னைக்கு என்ன செய்யுது, அந்த பாறை கூட அந்த தண்ணி கூட பெருமானாருடைய வாக்கை சுத்தமா வச்சிருக்கு பார்த்தீங்களா? அதில் அப்படி வச்சா பார்த்தீங்களா? அதுக்கு அது மாதிரி மதீனாவில் பஞ்சம் ஏற்பட்டது. ஆயிஷா நாயிட்ட வந்து எல்லாரும் சொன்னாங்க, மிஷ்காத் ஷரீஃபிலேயே எழுதுவார். உடனே சொன்னாங்களாம், எங்கிட்ட வர்றதை விட நீங்க ரசூலுல்லாஹ்வுடைய கபருக்கு போங்க, உன்னுரு இல்லா கபரி ரசூலுல்லாஹ், பெருமானாருடைய ரவுலாவை போய் நீங்க பாருங்க. பார்த்துட்டு ஃபஜாலு குவன் பைனஹு வ பைனஸ் ஸமா, மேல உள்ள ஒரு பகுதி ஓபன் பண்ணுங்க, வானத்தின் பார்வை ரசூலுல்லாஹ்வுடைய கபரை படுற மாதிரி ஓபன் பண்ணுங்க. அப்படித்தான் செய்தார்கள். செய்ததும் உடனே பிடித்தது மழை. அந்த வருஷத்தில் பெய்த அந்த பொலிவான அந்த செழிப்பான பசுமையான நிறைய சாப்பிட்டு எலும்பும் தோளுமாக வயிறுமாக அலைஞ்ச அந்த உயிரினங்கள்லாம் கொழுத்து அந்த வருஷத்துக்கு ஆமுல் ஃபதக் கொளுத்த வருஷம் என்று ஹிஜ்ரி 18க்கு வரலாறு குறித்திருக்கிறது என்றால் பெருமானாருடைய ரவுலா பார்த்த உடனே அதை அழுதுச்சு. இந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போது மிம்பர்ல இருந்து கையை தூக்குன உடனே நம்ம வந்தோமே, இன்னைக்கு அவங்க பார்த்தாலும் நம்ம பெழியணும். பார்த்தீங்களா? நாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை மானம் மட்டும் இல்லைங்க, மேகமும் ரசிக்கும். ஹயாத்து சஹாபால எழுதுவாரு, ஒரு குடும்பத்துக்கு துவா செய்தாங்க ரசூலுல்லாஹ். அன்சாரிகள்ல ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமான சில குடும்பங்கள் இருந்தது.
அந்த குடும்பத்துக்கு ரசூல்லா ஒரு துவா செய்தாங்களாம். ரசூல்லா ஒரு துவா செய்தா அந்த குடும்பத்தில் வேலை பார்க்குற பிள்ளைகளுக்கு அந்த துவா போய் கிடையாது. எப்பொழுது ரசூல்லாவுடைய பழக்கம். அதனால அந்த துவா அந்த வீட்டில் அந்த குடும்பத்தில் மையத்து விழுந்த நேரத்துல எல்லாம் மேகம் வந்து மழை பொழியும். அந்த கபருக்கு மட்டுமே மழை பொழியும். ஹயாத்து சஹாபாக்கள் எழுதுறாரு. சஹாபாக்கள் ஒரு தடவை என்ன செய்தாங்க, அந்த குடும்பத்தில் ஒரு ஆள் அடிமை இறந்தார். இன்னைக்கு பார்க்கணும், அடிமைக்கு பொழிதான் பார்க்கணும். ஏன்னா ரசூல்லா ஏற்கனவே ஒரு ஹதீஸ்ல சொல்லியிருக்கிறாங்க, ஒரு வீட்டில் வேலை பார்க்குற அடிமை அந்த வீட்டில் ஒரு குடும்பத்தில் ஒரு பிள்ளைதான். மௌலல் கௌமி மின்கும், ஒரு குடும்பத்தில் உள்ள பணியாளரும் அந்த குடும்பத்தில் ஒரு நபரே. அதனால இந்த ஹதீஸ் உண்மையாகணும்னா அந்த குடும்பத்தினுடைய உறுப்பினர்கள் மழை பெய்த மாதிரி இந்த அடிமைக்கு அடக்கப்பட்ட நேரத்திலேயும் மழை பொழியுதான் நம்ம பார்க்கணும்னு நினைச்சு எல்லாரும் போனார்கள். அந்த அடிமைக்கும் மழை பொழிந்தது, அந்த கபருக்கு மட்டுமே பொழிஞ்சுதான். மேகம் கூட அந்த தன்னுடைய அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவினுடைய எஃபெக்ட காட்டுது. பார்த்தீங்களா? இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னா கால்நடைகள் இன்னைக்கு பாருங்க, ஆடு ரசூல்லா உஹதுல இப்னு கமியாங்கிறவன தாங்க ரசூல்லாவுடைய தலையை நொறுக்குனா, ஹெல்மெட்டை அந்த பீலர் அந்த தலையில உள்ள இரும்பு தொப்பியை நொறுக்கவும் தான் ரசூல்லாவுக்கு கன்னத்துல இரும்பு கம்பி சொருகி. அப்படிதான், அதனாலதான் சொல்லிச்சு முன்னால போய் மறிச்சார் இப்னு கமியா முஸஅப் இப்னு உமைர். அந்த இடத்துலயே அவர்களை என்ன செய்ய க்ளோஸ் பண்ணா. அதுக்கு அடுத்து அந்த இடத்தில் தண்ணி கொண்டு வந்தாங்க. உம்மு அம்மாரா முதுகுல ஒரே குத்து வச்சான் அவன். ஆனாலும் சொல்வார்கள் உம்மு அம்மாரா அவனை அடிச்சுக்கிட்டே இருந்தேன், ஆனா பலா போனோம் மேலே பல விதமான ஆயுதம் இருந்ததுனால ஒண்ணுமே பண்ண முடியல. இந்த இப்னு கமியா என்ன சொல்லிட்டு வந்தான் தெரியுமா? முகமது உயிரோடு இருந்தா எனக்கு வெற்றி கிடையாது. என்ன சொன்னா ரசூல்லாவை அழிக்கணும்னு சொல்லிட்டு வந்தான். ரசூல்லாவை தலையை நொறுக்குனான். இதை முடிஞ்சுக்கிட்டு நேர எங்க போனான்? காட்டுக்கு போனான். கஸ்தலானி இமாம் எழுதுவார், என்ன ஆனான் தெரியுமா? தன் ஆடு மேய்ந்து கொண்டிருந்த ஆடுகளை பார்த்தான். ஒரு ஆடு அப்படியே ரிவர்ஸில் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க, எப்படா இவன் வருவான், இவனை குத்தி தள்ளணும். மலை உச்சியில இருந்து பெருமானாரையால நீ தலையில நொறுக்கி அவர்களுடைய பூமணமா அதாவது ரோஜா மாதிரி இருந்த முகத்தை ஒரு மாதம் படுக்க வைத்தாய். இவனை முட்டி தள்ளியது, கீழே விழுந்தான், எலும்புகளைத்தான் எண்ண முடிந்தது. அந்த அளவிற்கு அல்லாஹ் நிலையாக்கணும். அந்த ஆடு கூட தன் பிரியத்தை காட்டியது, வளர்த்தது அவன். ஆனால் பெருமானார் மீது அவன் மீது பாசம் காட்டல, யாரை அடித்தானோ அவன் மீது பாசம் காட்டியது. பாத்தீங்களா? இன்னைக்கு ஒருத்தர் ஒரு நாயை வளர்க்கிறான்னா அந்த நாய் எஜமான் சொன்னாலே அது பிடிக்கும், அப்படிதான் பிடிக்கும். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி இல்லைங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, பத்ர் போர் முடிஞ்ச ரசூல்லா வந்தான். முடிஞ்சு வரும் பொழுது இந்த யூதர்கள் மதீனால ரொம்ப சேட்டை பண்ணான். அதுல ஒரு பொம்பளை ரசூல்லா பசியோடு வந்தான். ஏன்னா நீங்க பாருங்க, நிறைய தவாப் செய்து நமக்கு பசி வந்துடும். பாத்தீங்களா? மக்கால யுத்த கலங்கிறது ரொம்ப டயர்டா ஆக்கிரும்லாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தத்துக்கு போயிட்டு பசியா வரும்போது ஒரு பொம்பளை அதான் ரசூல் அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்லுவான், பொம்பளைகள் செய்தால் சூழ்ச்சி பலமா இருக்கும். இன்ன கைதகுன்னா அதீம், பெண்கள் சூழ்ச்சி பலமா இருக்கும். இங்க இருக்கிற யார் எந்த பொம்பளையும் நம்மள சொல்லல, இங்க எல்லாமே நல்ல பெண்கள். பொம்பளைங்கன்னா சூழ்ச்சி பெண்ணை பண்ண பொம்பளை ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விச வச்சு கொடுத்தது யாரு? ஒரு பொம்பளை தானே வச்சு கொடுத்தா. ரசூல்லாவுக்கு 12 கயிறு போட்டு முடிச்சு முடக்கினது யாரு? கீழே ரெஸ்ட் எடுக்க எஞ்சிக்க முடியாத அளவுக்கு ஆக்கினது யாரு? பொம்பளை தானே ஊதுனா. அதுக்காக சொல்ல வரேன். பாருங்க, அவ சொன்னா, முஹம்மதே அல்ஹம்துலில்லாஹ், வெற்றியை நீயோடு வந்தா உங்களுக்கு ஒரு விருது வைக்கணும்னு நினைச்சேன். சுயூத்தி இமாம் எழுதுவாங்க, பத்ரில் நடந்த அதிசயம். ரசூல்லாவுக்கு பத்ர் போரில் நடந்த அதிசயத்தை எழுதுவாங்க. உங்களுக்கு ஒரு ஜுவம்ல ஒரு டீ பார்ட்டி கொடுக்கணும்னு நினைச்சிருக்கேன், அதனாலே ஒரு பெரிய அண்டா வச்சிட்டு வந்தா, இதுல ஒரு பெரிய சந்தையை பொறிச்சு வச்சிருக்கேன், சாப்பிடுங்க அப்படின்னா. உள்ளே இருந்து அந்த கறி சொல்லிச்சான், சாப்பிடாதீங்க நாயகமே, விச வச்சிருக்காய் வலா தவக்குலி இன்னிய மசுமத்தும், உங்களுக்கு விருந்து தர்ற மாதிரி தந்து கீழே படுக்கிற திட்டம் போட்டிருக்கா. லா தவக்குலி இன்னிய மசுமத்தும். அந்த அண்டாக்குள்ள இருந்து அந்த ஆடு சொல்லிச்சாங்க, என்னை சாப்பிடாதீங்க நாயகமே, நான் விச வைக்கப்பட்டிருக்கேன். பார்த்தீங்களா? இந்த உலகத்துல எப்படிப்பட்ட பாசம் பாருங்க. உலகத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, மரங்கள் யாழபுனு முர்ரத்து ஸகஃபி சொல்வாங்க, ஒரே பயணத்தில் பெருமானாரும் 3 அற்புதத்தை பார்க்கும் பாக்கியத்தை பெற்றவர் நான். ரசூல்லா படுத்து கடந்திருந்தாங்க. ஒரு மரம் அப்படியே மூட்டோடு தானா பேர்ந்து வந்து கொஞ்ச நேரம் ரசூல்லா பக்கத்துல நின்றுச்சு. அப்படி தானா அந்த இடத்துல போய் அங்க போய் நின்றுச்சு. நான் ரசூல்லா முடிச்ச உடனே நான் அந்த செய்தியை சொன்னேன். உடனே ரசூல்லா சொன்னாங்க, அப்படியா இஸ்தஅதனத் ரப்பஹா, எனக்கு சலான் சொல்றதுக்கு அது அனுமதி கேட்டுச்சு. அல்லாஹ்ட்ட என் பக்கத்துல வந்து சொல்லணும்னு அனுமதி கேட்டுச்சு. அல்லாஹ் அதுக்கு அனுமதி கொடுத்தா. மிஷ்காத்திலே எழுதுவார், மோஜிசா ரசூல்லாவுடைய அதிசயங்கள்ல என் பக்கத்துல வந்து சலான். பார்த்தீங்களா? அந்த மரத்துக்கு கூட ஒரு சலான் சொல்லணும்னு என்ன இருக்குது? இன்னைக்கு எத்தனை பேர் இன்னைக்கு ஹதீஸ் சுன்னத்தை அயாத்தாக்குறாங்கிறானே, இவன் வாயால ரசூல்லாவுக்கு ஒரு சலான் சொல்லுங்கன்னு என்னைக்காவது ஆதிக்கிட்ட சொல்லியிருப்பானா?
எத்தனை ஹாஜிகள் ஹஜ்ஜுக்கு போயிருக்காங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு சலாம் சொல்லுங்க. இந்த இவ்வளவு பெரிய சுன்னத்தான தாடி மட்டும் இவ்வளவான கிடாவை வளர்த்த மாதிரி, குர்பானி கிடாவுக்கு காட்டு கிடாவை வளர்த்த மாதிரி வளர்க்குறாங்களே, ஒரு நாள் சுன்னத்தான் ரசூலுல்லாஹ்வுக்கு சலாத்தை சொல்லி கொடுங்கன்னு சொல்லியிருப்பானா இவன்? அந்த மரம் கூட ரசூலுல்லாஹ்வுக்கு சலாம் சொல்லணும்னு நினைக்குது பார்த்தீங்களா? இன்னைக்கு பாருங்க, சல்லல்ல காட்டு மிருகங்கள் மனுஷனை பார்த்து அப்படியே கடிச்சிடும். சமீபத்தில் கூட இந்த டெல்லியில நடந்த ஒரு பூங்கால ஒருத்தன் உழுந்து புலி கடிச்ச செய்தி பார்த்தோம்லாங்க. மிருகத்துக்கு எல்லாமே தன்னுடைய எதிரியாத்தான் தெரியும். ஆனால் பெருமானாரை கண்டால் தெரியும் இது பெருமானாரா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சட்டையை ஒரு பிட்டை வெட்டித்தாங்க நாயகமே அப்படின்னு கேட்டாரு. செய்யாருங்கிற யமாமா சஹாபி வெட்டி கொடுத்தாங்க. அதை வீட்டுல வச்சு ட்ரீட்மெண்டே நடத்தினார். இப்னு ஹஜர் அஸ்கலானி எழுதுவார், சட்டையில சிகிச்சை அளிக்க முடியுமா? ஏன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சட்டையில கண் பார்வை கிடைச்சிச்சுன்னு குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லலையா? இது அபூபி கமீசி ஹாதா ஃபால்குஹு அலா வஜ்ஹி அபிய பகுத்தறிவு எங்க வேலை செய்யுச்சு? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சட்டையை கொண்டு போய் கொடுத்தாங்க, எங்க வாப்பாவுக்கு கண் பார்வை வரும் அதுல. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் யாருங்க? ரசூலா, ரசூல் கிடையாது. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சய்யிதுல் முர்ஸலீன், ரசூலுக்கு தலைவர். ஒரு யூசுப் நபி சட்டைக்கு ஒரு கண் பார்வையை குருடாக்குறதுக்காக கண்ணுக்கு ஒளிவு கொடுக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தார். ரசூலுல்லாஹ்வுடைய சட்டைக்கு எவ்வளவு மருந்து அதுல இருக்கும், இதுதானே இருக்கும். அதனாலதான் சஹாபாக்கள்ட்ட அப்படி வரும். ஆனா அந்த சட்டையை கூட கிழிச்சான் யார்? அபூ லஹபுடைய மகன், தன்னுடைய மருமகன் தான். ஒரு வகையில தப்பத்தியதா இறங்கின உடனே வந்து ரசூலுல்லாஹ் மேல அப்படி புலி பாஞ்ச மாதிரி பாஞ்சு சட்டையை கிழிச்சான். மேல துப்பவும் செய்யறான். சில கிதாபுல வருது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் உன்னை விட மாட்டான், உனக்கு நீ என் மேல பாஞ்ச மாதிரி ஒரு புலி உன் மேல பாய வைப்பான். என்ன ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய சட்டையை கிழிச்சாங்க. அவனுடைய தலையை ஒரு புலி வந்து கிழிச்சிட்டு போச்சு. எல்லாரும் படுத்து கிடந்தாங்க. ஜர்கா என்னும் அந்த வேங்கைகள் நிறைந்த அந்த காட்டுல தான் எல்லாரும் தங்கி இருந்தாங்க. அது ஒரு புலிகளின் சரணாலயம். இன்னைக்கு ஆப்பிரிக்க காடுகளில் மிருகங்கள் அதிகங்க. ஜர்கா வந்து சுராத்துங்கிற இடம் எழுதுறாங்க. அங்கெல்லாம் நிறைய புலிகள் நடமாட்டம் இருக்குமா. எல்லாரும் படுத்திருந்தாங்க. ஆனால் அது தலையை தூக்குனது இவனுடைய தலையை மட்டும், முண்டத்தை போட்டு தலையை மட்டும் தூக்கி போச்சு. ரசூலுல்லாஹ் வேளா நீ பீஸ் பீஸ் ஆக்குன, நீ பீஸ் ஆகிடுவேன். பாத்தீங்களா? மிருகத்துக்கு கூட ருசி பார்க்கறா இருந்தா முதல்ல உள்ளதான் இருக்கும், நடுவுல படுக்கிறவன போய் எடுக்குமா? சில கிதாபுல வருது, அவனை வந்து கீழே படுக்க போட்டு மேல மூடிட்டாங்க, அப்படின்னு உள்ள போய் உருவிட்டு போச்சான். பாத்தீங்களா? அவ மிருகத்துக்கு கூட நான் சொன்னேன், சபீனா ரலியல்லாஹு அன்ஹு சிரியா யமன்ல வழி ரோமானியத்துல வழி தவறும் போது ரூட்டை காட்டிட்டு போச்சு. அது என்ன போலீஸ் வேலையா பாக்குது? கீத்த அது என்ன செய்ச்சான்? அப்படியே முசாஃபா செய்யற மாதிரி மானக்கா பண்ணிச்சு. அவர் சொல்லுவார், என் நெஞ்சில வந்து அப்படியே ஓதிச்சு, என் நெஞ்சில வந்து அப்படியே தடவிச்சு சொல்லுவாங்க சபீனா ரலியல்லாஹு. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு நான் உதவி செய்யறேன். இங்க இருந்து பாஞ்சு எங்கேயாவது சவுண்டு கேட்குதான்னு போய் படைகள் இருக்கிற இடத்த பார்த்துட்டு வாழாடி நான் போயிட்டு வரேன்னு எனக்கு விடை தருவது போல எனக்கு இருந்தது. ரசூலுல்லாஹ்வுக்கு விடை கொடுக்குறீங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நேசிக்கக்கூடிய ஓநாயை சாதாரண நினைக்கிறோம். ஆனா நீங்க பார்த்தா சஹாபாக்கள்ல 3 பேர் ஓநாயிட்டே பேசினாங்க. இன்னைக்கு காட்டுக்குள்ளேயும் விளம்பரம் செய்யப்பட்ட நபி. நீங்க புகாரி ஷரீஃபிலே பார்க்கலாம், புகாரிலேயே வருது. ரசூலுல்லாஹ் நபியா பிரச்சாரம் பண்ணும் பொழுது ஒரு நாய் காட்டுல பிரச்சாரம் பண்ணுச்சு. ஒரு ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாருங்க. அந்த ஆட்டுல ஒரு ஆட்டை உய்விட்டு ஓடிச்சு. எது? ஓநாய். பின்னாலேயே போய் துரத்தி பைட் பண்ணி பிடிச்சிட்டாரு. அவர் சொன்னா, அந்த நாய் சொல்லிச்சான், எனக்குள்ள ரிசுக்க நீ தந்து பிடிங்கிட்டியே, எனக்கு வேலையே எனக்கு பிடிங்கிட்டீங்கிறது, அதனே வேலை என் ரிசுக்கு, அதை பிடிங்கிட்டியே. நாய் பேசுது, என்ன ஆச்சரியம்? என்ன ஆச்சரியம்? மக்களுக்கு மரங்களுக்கு மத்தியில மரங்களுக்கு மத்தியில வருங்கால தகவல்களையும் நிகழ்கால தகவல்களையும் சென்ற கால தகவல்களையும் ஒரு மனிதன் மகான் சொல்லிட்டு இருக்காரு. இதுதான் இதை விட ஆச்சரியமானது. அதை கூட பொய் சொல்லிட்டு ஒரு கூட்டம் பொய்ப்படுத்துறானே, இதுதான் பெரிய ஆச்சரியம். அதை கேட்ட பிறகுதான் அந்த மனிதர் வந்தார். அவர் யாரு தெரியுமா? உஹுபான் இப்னுல் அவுஸ் ரலியல்லாஹு. அதனாலதான் அவர்களுக்கு ஒரு சிறப்பு பட்டம் முக்கல்லிமு தீப், ஓநாயிட்டே பேசியவர். அவர் குடும்பத்துக்கே என்ன பேர் தெரியுமா? முக்கல்லிமு அவுலா, அவருடைய ஓநாயிட்ட பேசிய ஃபேமிலினே அது ஃபேமிலி பேர். ரபியா இப்னு ராஃபி இப்னு ஹதீஜ் என்பவங்க பேசினாங்க. அதே மாதிரி ஒரு யூதரும் இதை மாதிரி பார்த்துட்டு கலிமா சொன்னார். எதுக்கு சொல்றேன்னா, மிருகங்கள் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளம்பரம் பண்ணுச்சு. ஜாமியு கராமாத்துல் அவுலியா, அழகான ஒரு கிதாப். யூசுப் நபஹானி சொல்லுவாங்க, முஸ்லமத் இப்னு முஹல்லித் ஆப்பிரிக்காவுக்கு சஹாபாக்கள் போயிட்டு வந்தாங்க. ஒரு காட்டுக்குள்ள தங்கும் போது தளபதி விளம்பரம் பண்றார், காட்டு மிருகங்களே காலி பண்ணுங்க, இன்னைக்கு நாங்க இங்க ஹால்ட் பண்ண போறோம். ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்கள் எல்லா மிருகங்களும் குட்டியை எடுத்துட்டு எல்லா பொதுல இருந்து பாம்புகள்லாம் இடத்த காலி பண்ணிச்சான். இன்னைக்கு நம்ம இடத்த காலி பண்ணிருக்காங்க கூட்டம் நடத்துறதுக்கு. இந்த மாதிரி சஹாபாக்கள் இன்னைக்கு விசிட் ஆயிருக்கிறாங்க, நம்ம ஏரியாவை காலி பண்ணணும்.
பாருங்க, ஆப்பிரிக்கா காடுல முஸ்லமத்து இப்னு முஹல்லித் அவர்களுக்கு நடந்த அதிசயம் என்ன என்பதை எழுதி காட்டுவார். அப்ப பாருங்க, சூரியன் சுட்டெரிக்கக்கூடிய சூரியன். இன்னைக்கு பாருங்க, யூஷா இப்னு நூன் மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட வாலிபராக பணியாளராக போன அந்த மனிதர் பிற்காலத்திலே மூசா நபிக்கு பிறகு நபியாகவே ஆனார் என்பது வரலாறு. யூஷா இப்னு நூன் அவர்களுக்கு ஒரு அதிசயம் நடந்ததை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அவர்கள் சனிக்கிழமை யுத்தம் நடத்தக்கூடாது, அது மாதிரி வெள்ளிக்கிழமை சாயந்தரம் யுத்தம் நடக்கும் பொழுது இன்னும் போரினுடைய அடிதடி பாக்கி இருக்குது. சூரியன் மறைய போகுது. யா அல்லாஹ், அந்த சூரியனை கொஞ்சம் நிறுத்தி வை, இந்த யுத்தத்தை நான் இன்னையோடு முடிக்கணும். நாளைக்கு வேற நமக்கு ஹால்ட், நாளைக்கு வேற நமக்கு சனிக்கிழமை, அது மாதிரி நாளைக்கு சனிக்கிழமை நமக்கு யுத்தம் செய்யக்கூடாது, இன்னைக்கு கொஞ்சம் டயத்தை. புகாரி ஷரீஃப் ஹதீஸ் இது. அல்லாஹ் என்ன செய்தான், சூரியனை அப்படியே என்ன செய்த, மறைஞ்ச சூரியனை அப்படியே உதயமாக்கினான். மறைதானே ஆயிட்டு. இது ஒரு தடவை தான் சூரியன். ஆனா ரசூலுல்லாஹ்வுக்கு இந்த மாதிரி 4 தடவை வந்திருக்குங்க. நீங்க தஹாவி இமாம் எழுதுவாங்க, ரசூலுல்லாஹ் மேராஜ் பயணம் போயிட்டு வந்த உடனே சில பேர் கேள்வி கேட்டான், எங்க ஆட்கள் பைத்துல் முகத்தஸுக்கு வியாபாரத்துக்கு போனாங்களே, என்ன குடும்பம், இந்த குடும்பம் பாத்தீங்களா? அவன் பார்த்தேன், இன்னைக்கு சாயந்தரம் அவங்க வருவாங்க சொல்லுவாங்க. ஆனா வரலங்க. அவன் சூரியன் மறைய போகுது, அதுக்கு அல்லாஹ் என்ன செய்தான், அவன் வர்ற வரைக்கும் சூரியன் நிறுத்தி வச்சான். ஏன்னா அவன் சூரியன் மறைஞ்சிருந்தா ரசூலுல்லாஹ் பொய்யாக்கி இருப்பான். நீ சொன்னிய சூரியன் மறையறதுக்கு முந்தைய வரணும்னு சொன்னீங்க, வரலையே சொல்லிடுவான். அதனால அந்த லேட்டாவும் சூரியன் லேட் ஆக்குனா அன்னைக்கு அப்படின்னு எழுதுவாரு தஹாவிமா. கந்தக் யுத்தத்திலே ரசூலுல்லாஹ் எல்லா சஹாபாக்களும் அன்னைக்கு 4 வக்து தொழுகை ஒண்ணா தொழுதாங்க. சூரியன் மறைய நேரத்துல தான் அந்த எல்லா வகையான குழி தோண்ட வேண்டி இருந்துச்சுங்க, அவன் உள்ள நுழைஞ்சிடக்கூடாதுன்னு. அந்த மறைஞ்ச பிறகுதான் அல்லாஹ் அந்த சூரியன் 2ஆ உதயமாக்குனான். எல்லாரும் மகரிப் நேரத்துல மறைஞ்ச சூரியனை உதயமாக்கி எல்லாரும் திரும்ப தொழுதாங்கன்னு எழுதுவாங்க. சீரத்துல் ஹலபியால எழுதுவாங்க. இதே மாதிரி பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அலி ரலியல்லாஹு சிறப்பை பத்தி எழுதுவார் மஜ்மூ ஸவாயிதுல. கைபர் போர் முடிஞ்சு ரசூலுல்லாஹ் வந்துட்டு இருக்கும்போது கைபருக்கும் அந்த சஹபா என்ற இடத்துல, மதீனாவுக்கு இடையில சஹபா என்ற இடத்துல ஒரு தடவை அலி ரலியல்லாஹு மடியில ரசூலுல்லாஹ் படுத்திருந்தாங்க. ஆனா அவங்க அசர் தொழுகல, ஏன்னா ஒரு வேலையா ரசூலுல்லாஹ் அனுப்பியிருந்தாங்க. அந்த வேலை முடிஞ்சு வந்தவொடனே ரசூலுல்லாஹ் கொஞ்ச நேரம் படுக்கட்டாங்க, படுக்கணும் தொழுகலன்னு சொல்லல, படுத்துட்டாங்க. முழிச்ச பிறகு பார்த்தா சூரியன் உதயமாயிருச்சு. அசர் தொழுலையாங்கிட்ட தொழுல நாயகமே. உடனே ரசூலுல்லாஹ் நினைச்சு, யா அல்லாஹ், உன்னுடைய இந்த அலி ஒரு நபியுடைய பணியில இருந்ததுனால அவருடைய சூரியனை நீங்க திரும்ப அவருக்கு மீட்டி கூடிய அல்லாஹ் சொன்னாங்களாம். ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய பணியில இருந்தா அல்லாஹ்வுடைய பணியில இருந்த மாதிரி தானாங்க. தொழுகையே அல்லாஹ்வுக்கு தொழுது தானே. காபு இப்னு உஜ்ரா தக்பீர் கிட்ட இருந்தார், காபு இப்னு உஜ்ரா தொழுகையில இருந்தார். லேட்டா வந்தார், என்னங்க வந்தீங்க? தொழுகையில இருந்தேன். இப்போ நான் கூப்பிட்டாலும் தொழுகை இருக்கிறது ஒண்ணுதான் சொன்னாங்க. யா அய்யுல்லதீன ஆமனு ஸ்தஜீபு லில்லாஹி வ லிரசூலிதா தாஅக்கும். இந்த ஆயத்தை ஓதலையான்னு கேட்டாங்க. அல்லாஹ் ரசூல் கூப்பிட்டா உடனே பதில் கொடுத்தணும். தொழுகையில் இருந்தாலும் ஓடிடலாம். ரசூலுல்லாஹ் கூப்பிட்டாலும் இந்த தொழுகிறது எல்லாம் ஒண்ணுதான், அது ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும்தான். நமக்கு சுன்னத்தான தொழுகையில் கூப்பிட்டா போகலாம். அப்படிதான் நம்ம பெரியவங்க எழுதுறாங்க. எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, அந்த அளவிற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூரியன் தன்னுடைய பாசத்தை காட்டியது. ரூஹுல் பயான் எழுதுவாரு, ஒரு பயான் பண்ணார் அவரால் பகதாதிலே, ரசூலுல்லாஹ்வுடைய குடும்ப சிறப்புன்னு ஒரு பயான் பண்ணார். ஆனா மகரிப் நேரம் சூரியன் மறைய போது, இன்னைக்கு சில இடங்கள்ல மகரிப்போடு சில இடங்கள்ல கூட்டத்தை முடிக்கிறாங்க, இருக்க வைக்கிறதா செய்றாங்க. அப்பாத்தாராம் கொஞ்சம் பயான் பாக்கி இருக்குது, சூரியன் வேற மறைஞ்சிக்கிட்டு இருக்குது, எல்லாரும் கலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க, நைட் ஆயிட்டுன்னு சொல்லி உடனே கிழக்கு திசையில சொன்னாரா, யாஷம் தகரபி, நீ மறைஞ்சிடாத, நான் ஹத்தா என்தகி மதிஹில் ஆலில் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானாருடைய குடும்ப சிறப்பை பத்தி நான் பயான் பண்ணிட்டு இருக்கிறேன், கொஞ்சம் முடிக்க விட்டு, அது வரைக்கும் நீ மறைஞ்சிடாத என்று சொன்னான். சொல்லவும் மறைஞ்ச சூரியன் திரும்ப உதயமானது. மக்கள் பார்த்தார்கள், அவர்கள் கையில உள்ள தங்க காசுகளை கொண்டு வந்து அவர்களுக்கு பொன்னாடையாக கழுத்துல போட்டாங்க. எப்படிப்பட்ட மகான் பயான் பண்ணிட்டு இருக்கிறார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்ப சிறப்புகளை சூரியன் கேட்பதற்கு அல்லாஹ் உதயமாய் அவர் சொல்லும்போது இன்னொரு விஷயம் சொல்றார், சூரியனே நீ ஒரு யா அல்லாஹ், அவர் சொல்றார், யா அல்லாஹ், இந்த சூரியனை நீ ஒரு சமயம் ஒரு நபிக்காக நீ நிறுத்தி வைத்தாய், அப்படியே சொல்றார், உன் நபிக்காக நீ நிறுத்தி வைத்தாய், இப்பொழுது உன் நபியினுடைய குடும்பத்துக்காக அது மாதிரி செய்ய மாட்டாயா அப்படின்னு. அப்ப எந்த அளவுக்கு பாருங்க, சூரியன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்கிறது. இடி இன்னைக்கு எல்லார் பேர்லயும் இடி சில இடத்துல விழுதுங்க. ஆனா ஹதீஸ்ல ஆயத்துல பாருங்க, ஒரு இரு சிறு சவாய்க்க இடியை அனுப்புகிறான், நாடிய பேருக்கு தலையில விழுங்குறாங்க. அந்த ஆயத்துல எடுத்து பாருங்க, 2 பேர் தலையில விழுந்ததை எழுதியிருப்பாங்க. இந்த 2 பேர்ல ஒருத்தன் 60 கைஸ், அவன் வாழத்திக்கிட்டு வெட்ட வந்தான் ரசூலுல்லாஹ் பேசிக்கிட்டே இருக்கும்போது, ஆனா வாள் கையில ஒட்டிக்கிட்டு, ஆனா அவன் தலையில இடி விழுந்துட்டு போற வழி. அதே மாதிரி இன்னொருத்தன் எவன்னா, ஒரு அரபு நாட்டுல ஒரு பெரிய ஒரு பணக்கார ஒரு தரத்துல உள்ளவன், ஆனா காஃபிர்,
அவன்கிட்ட போய் தாவா பிரச்சாரத்துக்கு ரசூலுல்லாஹ் ரொம்ப தூரத்துல இருந்த ஒரு ஆளை அனுப்புவாங்க, நீங்க போய் பயான் பண்ணிட்டு வாங்க. ஒரு சஹாபி போய் தாவா பிரச்சாரம் பண்ணாங்க ரசூலுல்லாஹ்வின் சார்பாக. அவங்க கேட்டான், நீ எந்த ரப்பு சொல்ற? உங்க ரப்பு தங்கமா, உங்க ரப்பு வெள்ளியா, உங்க ரப்பு இரும்பா? ஏன்னா அவங்க தானே அந்த மாதிரி எல்லாம் அந்த இறைவனை பல கோணத்துல சிந்திச்சதுனால கேள்வி பண்ணோம். யார் சொல்ல இப்படி பேசுறான், அப்படியா சொன்னான், என் ரப்பை பத்தி இப்படியா சொன்னான் அப்படின்னு சொல்லி திரும்ப இருக்கிற சான்ஸ் கொடுத்தாங்க. என்ன போய் பயன் பண்ணு, இப்படி 3 நாள் இப்படி சொன்னான். வருத்தப்பட்டு உடனே என்ன செய்தா, அந்த ஆள் திரும்ப வந்துட்டு இருக்கும்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க வந்துட்டீங்க, அந்த ஆள் இப்படி சொல்றான், நான் 3 தடவை இதே பேச்சு தான் பேசுறான், உன் ஆள் வர வழியில இடி வந்துட்டான் சொன்னாங்க. அவன் தலை கலந்து கீழே வந்துட்டுன்னு சொன்னான். பார்த்தீங்களா, ரசூலுல்லாஹ்வை காயப்படுத்தவும் இடி அவன் தலையில விழுந்துட்டு. பார்த்தீங்களா, இந்த உலகத்துல வந்து மின்னல் என்றாலே கண்ணை மூடி திறக்கிற அளவுக்கு தான் அதுக்கு டைம். இப்படிதானே மின்னல் வெட்டுறது, கண்ணை புத்தி மூடுறது. உலகத்திலே ஒரே ஒரு தடவை மின்னல், அது ராட்சச லைட்டு மாதிரி சில மணி நேரங்கள் நின்று இருந்தது ஒரே ஒரு சமயம் தாங்க. நீங்க தபரானில பார்க்கலாம், ரசூலுல்லாஹ்வுடைய ஹசன் ஹுசைனை பத்தி சிறப்பு எழுதும்போது எழுதுவாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பு செய்வாங்க, ஒரு இஷா தொழுகையில ரசூலுல்லாஹ் தொழுகை நடத்தினாங்க. ஹசன் ஹுசைன் அவர்கள் மேலே ஏறி உட்கார்ந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. சுஜூதுல ரொம்ப நேரம் ரசூலுல்லாஹ் இருந்தாங்க. காரணம் கேட்டோம், என் பேர பிள்ளைங்க கீழே விழுந்துடக்கூடாதுக்கா, நான் அப்படியே உட்கார்ந்து இருந்தேன்னு சொன்னாங்க. அது முடிஞ்ச உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, 2 பேரும் அபூ ஹுரைரா பாத்திமா வீட்டுல கொண்டு 2 பிள்ளைகளை பேர பிள்ளைகளை கொண்டு விட்டுட்டு வான்னு சொன்னாங்க. போற வழியில் கடுமையான ஒரு மின்னல் வெட்டியது, ஒரு பலத்த மின்னல் வெட்டியது சொல்லி எழுதுவாரு. எல்லாரும் அந்த மின்னல் வெட்டியது மட்டுமில்ல, அவர்கள் எம்ஷியானி அந்த மின்னலிலேயே பலம் யஸாலா எம்ஷியானி ஃபீ லௌஹிமா, மின்னல் வெளிச்சத்திலேயே அவர்கள் வீடு போற வரைக்கும் வெளிச்சம் அப்படியே நின்றுகிட்டே இருந்துச்சு. உலகத்திலே பெருமானாருடைய வாரிசு என்பதே ஹசன் ஹுசைன் தான் ஆரம்பிக்குது. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு மின்னல் எழுச்சிது பாருங்க. இந்த விளக்கு கூட ரசிக்குதுங்க. பெருமானாருடைய மீட்டிங்ல பயான் நடக்கும் பொழுது அணைஞ்சாலும் அல்ல எப்படியா அங்க ஒரு ஜெனரேட்டரோ அல்லது அந்த நேரத்துல அவன் கரண்ட் கட்ட நேரத்திலேயே அவனுக்கு இந்த நேரத்தில் லேட்டா மூளையை வேலை செய்ய விடாம ஆக்கி விடுவான். ரசூலுல்லாஹ்வுடைய பவர் அப்படிப்பட்ட பவர். சஹாபாக்கள் தபூக் யுத்தத்துக்கு போயிருக்கும் பொழுது முனாஃபிக்குகள் ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டகத்தை திருடி ஓடினான். கிடைக்கிற வரைக்கும் லாவன் ஓடினான். ரசூலுல்லாஹ் நிறைய சாமான்கள் அதை வச்சிருந்தாங்க, தூக்கிட்டு ஓடினான். அதை போய் தேடுறதுக்கு ஹம்ஸத் இப்னு அம்ருல் அஸ்லமி போனார். ஆனா கடுமையான காட்டுல சஹாபாக்கள் நிக்கிறாங்க. அவர் எப்படி தேடுறது? திடீர்னு அவர் 2 கரல் அப்படியே வெளிச்சமாயிட்டு அப்படியே தேடினாருங்க. ஒரு கிதாபா 100 ஆண்டு கண்ட பைஹகி இமாமுடைய கிதாப்ல இருக்கு, எத்தனையோ வரலாறு. இப்படியே இது வெளிச்சம் அடிக்கவும் சஹாபாக்கள் உஷாராயிட்டாங்க. நம்ம சாமான் எங்க கிடக்குது, நம்ம ஒட்டகம் எங்க போய் படுத்து கிடக்குது, எந்த மரத்துல கிடக்குது, காட்டுக்குள்ள கிடக்குற அவ்வளவு மிருகத்தையும் சஹாபாக்கள் சேர்த்துட்டாங்க. பாத்தீங்களா, சொல்றார் என்னுடைய தண்ணீர் அப்படி சொல்றார், என் விரல்கள் எல்லாமே ஒளி கொடுத்தது. பாருங்க, கை கூட மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தான் கையில இருந்து வெளிச்சம் வந்துச்சுன்னு அல்லாஹ் சொல்லலாம். பாத்தீங்களா, அதே மாதிரி ரசூலுல்லாஹ்வுக்கு காட்டுக்குள்ளேயே அல்லாஹ் வெளிச்சம் போட்டு காட்டான். தேட போன ஒரு கையை விளக்காக ஆக்கி போட்டான். பாத்தீங்களா, ஆக இது விளக்கு கூட பெருமானார் ரசிக்கக்கூடியதாகத்தான் இருக்கிறது. இப்படி பார்க்கிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால்நடை நம்ம சொல்லுவோம், அது ஒரு கழுதை அப்படிமோ. ஒருத்தனுக்கு அறிவு இல்லைன்னா அவன் கழுதம்போம். ஆனா பெருமானாற்ற கழுதையா இல்லைங்க. பெருமானாற்ற அது கூட ஒரு பக்தனாகத்தான் கழுதை. எழுதுவாங்க ஹதீஸ்ல, ஹிமாரு வஹஷ், ரசூலுல்லாஹ் வீட்டுல ஒரு காட்டு கழுதை வளர்ந்துச்சு. அந்த காட்டு கழுதை ரொம்ப விளையாட்டு, கொஞ்சம் சுறுசுறுப்பானது, கொஞ்சம் சேட்டை பண்ணும். ஆனா ரசூலுல்லாஹ் வீட்டுல இல்லாத பொழுது வீட்டுல வந்துட்டா அப்படியே அமைதியா இருக்குமா. பலம் ரம் ஒரு அசைவு கூட அசையாம அப்படியே இருக்கும். இந்த நபிட்ட இப்படித்தான் இருக்கணும். எப்படிப்பட்ட மரியாதை அல்லாஹ் கொடுத்தான் பாருங்க. நீங்க பாருங்க, ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்தானது சஹாபாக்களுக்கு மட்டும் தாக்கத்தை ஏற்படுத்தலங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மரணம் சில பேருக்கு வாய் பேச முடியாமல் ஆக்கியது யாருக்கு? அலி ரலியல்லாஹு அன்ஹு. சில பேர்களுக்கு இருந்த இடத்திலிருந்து எல்லாம் முடியாமல் ஆக்கியது யாருக்கு? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு, உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு. நாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய தன்னுடைய சுய நினைவே இழந்து அவர்களுடைய நிலை ரொம்ப பரிதாபமா ஆனது. ஒவ்வொரு ஆட்களுக்கும் அப்துல்லா இப்னு உனைஸுக்கு அப்படியே நெஞ்சு வலியே வந்துருச்சு. யாருக்கு? அப்துல்லா இப்னு உனைஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, அவர்களுக்கு ஒரு வாசனை எழுதுவார், அவர்களுக்கு நெஞ்சு வலியே வந்துட்டது. அந்த நெஞ்சு வலியிலேயே அதுக்கு பிறகு அவர் யார்ட்டையும் ஒழுங்கான பேச்சு இல்லாமலே பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒழுங்கான யார்ட்டையும் ஒழுங்கான பேச்சே கிடையாது. அந்த இதே அடியாருன்னு வந்து ரொம்ப கவலை, ரசூலுல்லாஹ் போயிட்டாங்களா அப்படின்னு. சில பேர் கொஞ்சாதி அந்த கவலையிலே அடுத்து சீக்கிரம் போயிடறாங்களா, போயிட்டாலே அந்த மாதிரி. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தாக்கம். நாம நினைக்கிறோம் ரசூலுல்லாஹ்வை சுமந்துச்சு பாருங்க தல்துல் கோவேரி கழுதை, ரசூலுல்லாஹ்வை சுமந்துச்சு பாருங்க அதுபா ஒட்டக,
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஹைபர்ல சுமந்துச்சதுல யாஃபூர் கழுதை எல்லாமே அந்த துக்கத்தை கொண்டாடுச்சு. நீங்க பார்க்கலாம், சீரத்துல் ஹலபியா எழுதுவாரு, யாஃபூர் ஹைபர்ல ரசூலுல்லாஹ்ட்ட பேசிச்சு. என்ன சொல்லுச்சு? நாயகமே, என் பாரம்பரியத்துல கிட்டத்தட்ட என்னுடைய பாட்டனார்களில் ஒருவருக்கு 60 ஒட்டகை பிறந்தது. அதுல அத்தனையிலும் நபிமார்கள் தான் சவாரி பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா அதுல அந்த வாரிசுல வந்தவன் தான் நான். என்னிலையும் அதுல ஒருத்தன் தான், நான் தான். அது 60ல ஒரு ஆள், அந்த வாரிசு நான் ஒருத்தன் தான் இருக்கிறேன். என்னிலும் ஒரு நபி தான் சவாரி செய்வாங்க. ஏன்னா எல்லாரும் அப்படித்தான் செய்திருக்கிறாங்க. அதனால நான் ஒரு யூதன்ட்ட இருந்த முன்னால அவன் ஏறனா கீழே தள்ளி விட்டுருவாங்க. அவன் என்னை முதுகிலேயே அடிப்பான். நீ அடித்தாலும் அடி, நான் என் முதுகில் சுமக்க வேண்டியவர் ஒருவர் பாக்கி, அதுக்கு தான் நான் சுமக்குவேன்னு சொல்லி அது நான் இவ்வளவு நேரம் அடி வாங்கிட்டே இருந்த நாயகமே. அதுக்கு வேற பேருங்க, ரசூலுல்லாஹ் தான் யாஃபூர் பேர் வச்சாங்க. அந்த யாஃபூர் ரசூலுல்லாஹ் வஃபாத்தான உடனே 3 நாள் கழிச்சு எதுவுமே சாப்பிடாம அந்த அபுல் ஹைஸம் இப்னு தீகான் என்பவருடைய கிணத்துல வந்து கீழே உள்ள உழுது தண்ணியை உயிரையே மாத்திச்சு. பாத்தீங்களா? பாருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஒரு யாஃபூர் கழுதைக்கு இருந்த ஒரு பற்ற பாருங்க. அல்பா ஒட்டகை, அதாவது 3 நாள் சாப்பிடாம இல்ல, உடனே இறந்து கீழே விழுந்துச்சு. இனிமேல் நான் உயிரோடு இருக்க கூடாது. சாபி சொல்வார்ல, ரசூலுல்லாஹ் வஃபாத்தான உடனே ஒரு சஹாபிக்கு இயல்பாவே கண்ணு தெரியாம போச்சு. யதார்த்தமா உடல்நிலை கோளாறுனால எல்லாரும் வந்து உங்களுக்கு கண்ணுக்கு பார்வை போயிட்டாங்க. கண்ணு பார்வை போனா என்ன, ரசூலுல்லாஹ்வே போயிட்டாங்க சொன்னேன். கண்ணு பார்வை போனா என்ன, எனக்கு இப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும் பொழுது எனக்கு கண் இருந்தா பரவாயில்லை, அவங்க போன பிறகு எனக்கு மால்விழியே கிடைச்சாலும் தேவையில்லை. என்ன சொன்னார் பாத்தீங்களா? இதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது பாசம் காட்டின தல்துல் கோவேரி கழுதை. தல்துல் எப்படிப்பட்ட தெரியுமாங்க? அவருக்கு எகிப்தி மன்னர் முகௌகிஸ் கிஃப்டா கொடுத்த 20 சாமான்கள் ஒரு தான் தல்துல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உனைன் யுத்தத்துல நடத்தும் போது கல்லத்துக்கு எரிஞ்சாங்கல்ல, அப்போ அப்பாஸ் ரலியல்லாஹு அப்பாஸ் 2 கல்லை பெருக்குனாங்க. உடனே இது கீழே உட்காந்துட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு கீழே உட்கார்ந்து எடுக்கிறதுக்காக. எப்படி பார்த்தீங்களா? தல்துல் கோவை கீழே இருந்து மேல நிக்கிறாங்க. யானை திடீர்னு ஒரு ஆளை ஏத்துறதுக்கா யானை பாகனுக்கு கீழே உட்கார பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி அப்பாஸ் தவாட்ட நாவலினி எனக்கு கல் எடு அப்படின்னாங்க. இவன் மேல எரியறதுக்கா இதை கேட்டுட்டு உடனே கீழே உட்காந்துச்சாங்க. சில அறிவிப்பும்படி இது தசுக்கி கொஞ்சம் கீழே படு அப்படின்னு சொன்னாங்க. உடனே படுத்துட்டு கல் எடுக்கிறதுக்கா. அந்த அளவிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஜனாசாவுக்கு வந்திருந்தாங்க. யார்? சஅத் இப்னு முஆத் வஃபாத்தானாங்க எல்லாம் கந்தக்கில். அந்த ஜனாசா கலந்தவனே குபா மஸ்ஜிதுக்கு வந்தாங்க. ரசூலுல்லாஹ் போறதுக்கு வாகனம் இல்லை. உடனே ஒரு கழுதை நினைச்சு இதை கொண்டு விட்டுட்டு வான்னு சொன்னாங்க. அந்த கழுதை வந்து ஒரு சோம்பேறி கழுதையாம். ரசூலுல்லாஹ் கொண்டு ஃபாஸ்டா உடனே வந்துட்டாங்க. எழுதுறாங்க, அது வரைக்கும் போய் சேர்றதுக்கே பல மணி நேரம் ஆகும் அதுக்கு. ஆனா ரசூலுல்லாஹ் விட்டு மின்னல் வேகத்தில் வந்தது. இவர்களை நம்ம நினைச்சு கூடாது, டயர்டாக்க கூடாது. பாத்தீங்களா? இன்னைக்கு ஒரு பயணத்துல போனா சில நேரத்துல பஸ்ல இன்ப பயணம் துன்ப பயணம் இருக்கலாங்க. டவுன் பஸ்ல ஏன்னா நம்ம என்ன ஆகும்? அதே நிலதான். அது டவுன் பஸ் மாதிரி இருந்தது. மின்னல் வேகத்துல பந்தய குதிரை பாக்குறீங்களா? புகாரி ஷரீஃப்ல அபூ தல்கா சொல்லுவாங்க, என்கிட்ட ஒரு குதிரை இருந்தது, ஒட்டகம் இருந்தது. குதிரை அது ஒரு சோம்பேறி குதிரை. ஆனால் மதீனாவில் ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவல் சத்தம் கேட்டுச்சு. ரசூலுல்லாஹ் அந்த குதிரையை தூக்கிட்டு ஓடினாங்க, ஏதாவது சத்தம் எங்க வருதுன்னு. ஆனா அது அப்படியே தூக்கிக்கிட்டு ஒரு பெரிய கடல் மாதிரி எட்டு வச்சு ஓடியது. அதுக்கு பிறகு பந்தய குதிரையாக அது மாறிவிட்டது. எப்பொழுதும் அதுதான் முன்னாள். ஜுவைலுல் அஸ்தி சொல்வார், நாயகமே ஒரு பயணத்துல கடைசியா போயிட்டு இருந்தார். என்னப்பா லேட்டா போயிட்டு இருக்கு? நானா லேட்டா போறேன், இழுத்துக்கிட்டே போக மாட்டேங்குது நாயகமே அப்படின்ன உடனே கையில ஒரு சாட்டியில ஒரு அடி வச்சாங்க. யாரெல்லாம் இதுல பறக்கத்து செய்யும் சொல்வாரு. அதுக்கு முன்னால கயிறை அவுத்தா நான் கயிறை வச்சுக்கணும், இல்லைன்னா இன்னும் தூக்கிட்டு ஓடுறதுக்கு தான் ரெடியா நிற்குவாரு. பாத்தீங்களா? அந்த வயிற்றுல இருந்து 12,000 குட்டிகள் எனக்கு பிறந்துச்சுன்னு சொல்றாரு. துவா உண்டாரு. பாருங்க, இந்த உலகத்திலே பாம்பு எல்லாத்தையும் கொத்துன்னு சொல்லுவோம். ஆனா சவுரு குகையில உள்ள பாம்பை பத்தி இமாம் ராசி தப்சீர் எழுதுவாங்க. இன்னா ஆழ்த்தை நான் கல் கௌசர், இன்னா ஆழ்த்தை நான் கல் கௌசர் தப்சீர் எடுத்து பாருங்க. அபூபக்கர் பாம்பு காலில் குத்திச்சலங்க. அந்த பாம்பு சொல்லிச்சான். ராசி எழுதுவாங்க, இன்னி முஸ்தாக்கத்தும் கதா கதா சினின, இவங்களை எத்தனை வருஷமா பார்க்கணும்னு ஆசையில இருந்துகிட்டு இருக்கிறேன். திம்ம இகித்த நீங்க வேற காலை வேற வச்சு மறைச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கொத்து. அதுக்கு தான் கொத்தியது. இல்லைன்னா அது அவங்க உபாதாயிக்கணும்லாங்க. பார்த்தீங்களா? பாம்பு கூட இதே ஹசன் ஹுசைனுடைய சிறப்பைத்தான் தபரானி இமாம் எழுதுவாங்க. ஐமன் சொல்லுவாங்க, திடீர்னு காலையில ஒரு நாள் ஹசன் ஹுசைனை காலையில ரசூலுல்லாஹ் அப்படியே டென்ஷன் ஆகிட்டாங்க. என் பேர பிள்ளைல இங்க பேர பிள்ளைல என்னைக்கு பாருங்க, பிள்ளையில கொஞ்சம் விட பிள்ளைய தான் நீங்க நிறைய பேர் கொஞ்சிட்டு இருக்காங்க. அதாங்க அது ரொம்ப பாசம். பொம்பளை பிள்ளைங்களுடைய பிள்ளைன்னா எல்லாத்துக்கும் ரொம்ப கொஞ்சம். அவங்க பையனை கூட அவங்க பிள்ளையா இருந்தா அவ்வளவு கொஞ்சம் இருக்க மாட்டாங்க. அந்த பாசத்துல இவங்க அப்படியே என் பிள்ளைல எங்க பாத்தீங்கன்னா நீங்க அங்க போங்க, நீங்க எங்க போங்கன்னு ஒரு ஆளையா தேட விட்டு ரசூலுல்லாஹ் போனா. கடைசியில் பார்த்தா ஒரு மலை மேல போய் ஏறி பார்த்தா ஹசன் ஹுசைன் 2 பேரும் கெட்டி பிடிச்சி படுத்து கிடக்குறாங்க. ஒரு பாம்பு படம் எடுத்து அங்கே நிற்கிது.
இதை பார்த்து மிரண்டு போய் நம்ம சின்ன பிள்ளைங்க அப்படியே கட்டி பிடிச்சி பயந்து நிற்கும்லாங்க. ரசூலுல்லாஹ் வரவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வீரமிக்க ஆம்பளை. நான் சொன்னேன் அல்லாஹ் எனக்கு வீரத்தை தந்தான். பார்த்த உடனே வேகமா பாம்பு பக்கத்துல போனாங்க. பாம்பை கண்டா படையை நடுங்கலாம். ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல வந்தது வேகமா அந்த பாம்பு பக்கத்துல போவோம். அந்த வாயிலிருந்து ஷராரத்தும் மின்னார் நெருப்ப கக்கி கொண்டே இருந்தது. அது திடீர்னு அது ரசூலுல்லாஹ் திரும்பி பார்த்து ஓடிய போயிட்டாங்க. இது வர்ற ஆள், இந்த ஆளுக்கு நமக்குள்ள ஆள் தெரியாம வச்சுட்டு ஓடின மாதிரி என்ன செய்யுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்த உடனே அப்படியே ஓடியது. இப்படி பார்க்கிற பொழுது கபூர்ல ரசூலுல்லாஹ்வுடைய போட்டோவை காட்டப்படுங்க, உருவத்தை காட்டப்படுது. இந்த உலகத்துல எந்த சமுதாயத்துக்கும் நபிமார்கள் போட்டோவை கபூர்ல காட்டப்படுறது நமக்கு மட்டும்தான் காட்டப்படுது. பாருங்க, அதான் சுயூத்திமா எழுதுவாங்க, கபூர்ல கேள்வி கேட்கறது நமக்கு மட்டும்தான். ஏன் மறுமை கேள்வி நமக்கு கிடையாது. அதான் மறுமை கேள்விங்கிறது சம்பிரதாய கேள்வி. எழுதுவாங்க லேசான கேள்வின்னா ரசூலுல்லாஹ் கேட்கப்படுச்சு. உங்களுக்கு எல்லாம் லேசான கேள்வி என்ன தெரியுமா? ஒண்ணும் கிடையாது. அதாவது சும்மா வாசிச்சு விடுறது. பக்கத்தை போங்க, நம்ம குற்றப்பத்திரிக்கை வாசிச்சு விடுறது. போங்க, நீங்க தப்பு பண்ணீங்க, போங்க. இதுதான் கேள்வி கேட்க ஆரம்பிச்சா மாட்டிடுவோம். நாங்க சொன்னாங்க லேசான கேள்வி, தப்ப வாசி விடுறீங்க, தப்பு பண்ண எந்த தப்பு பண்ண நான் கேள்வி தப்பு பண்ணிடலாம், ஆமா திருப்போ அப்படின்னு. இந்த மாதிரி லேசான கேள்விக்கா அந்த கபூர்ல கொஞ்சம் நெருக்கி விட்டால. அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க உம்மத்து பாக்கியமான மன்னரைக்கு பாவியா போகும், வெளியூர் சொக்கவாசியா வெளியூர். பல பேருடைய துவாவினால சொன்னாங்க, ஓ என்னுடைய அப்பனா அப்பனா துவா அல்லாஹ் சொல்றான்லவா, அப்பனா ஃபில்லனா வலி இஹ்வானில் லதீன சபகுனா பில் ஈமான், எங்களுக்கு முன்னால உங்க பாவத்தை மன்னிப்பாய் கேக்குறோம்னாங்க. நீங்க ஒவ்வொரு தடவையும் நம்ம அந்த மன்னருக்கு துவா செய்யறோம் அல்லவா, இந்த துவாக்கள் நம்ம குடும்பத்துக்கு துவா செய்யறோம் அல்லவா, இதுதான் அந்த மையத்தை காப்பாது. இப்படி சஹது குடும்பம் ஜனாசாவை அடக்கின உடனே கபர் அப்படி நெருக்குச்சு. ரசூலுல்லாஹ் மேல நின்று சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், எல்லாரும் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர், எல்லாரும் அல்லாஹு அக்பர். என்ன நாயகமே ஜாபிர்லான்னு கேட்டாங்க. எந்த ஜனாசாவுக்கும் தக்பீர் முழக்கம் இருக்காது. இல்ல லக்கத் தலாயக அலா ஹாதல் அப்து சாலிஹ், இந்த கபர் இந்த நல்ல மனுஷனை நெருக்குது, நான் விளக்கி விட்டேன். என்ன சொன்னாங்க? ரசூலுல்லாஹ் தஸ்பீஹ் நடத்தினார்கள். கபரு என்ன செய்து தான் வேலையை நிறுத்திட்டு. பாத்தீங்களா, ஒரு கம்மியில ஒரு ஆளை போலீஸ் பிடிச்சி வச்சுக்கிட்டா என்ன செய்யறோம், ஒரு பெரிய ஆள் போய் ரெக்கமெண்ட் பண்ண உடனே நீங்க தெரிஞ்ச நம்மளே விட்டு போனாங்க அப்படின்னு சொல்றோமா என்னங்க. இந்த மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சாப்பாடு புகாரில வருது, சாப்பாடு கூட ரசூலுல்லாஹ்வை நபியின் காட்டுச்சுங்க, ரசூலுல்லாஹ்வுடைய பிரியத்தை காட்டுச்சு. இப்னு மஸ்ஊத் சொல்லுவாங்க, குன்னா நஸ்மஉ தஸ்மியத் தஆம் வஹுவ யுக்கல், பெருமானாருடைய அந்த வெள்ளை தட்டில இருந்து நாங்க சாப்பிட்டோம். சாப்பிடும்போது வாயில வைக்கும் போதே சுப்ஹானல்லாஹ்னு சொல்லி சத்தம் கேட்கறத அங்க கேட்டோம். நீங்க எல்லாம் பார்த்தா பயந்துருவீங்க, அதிசயத்தை பார்த்தா பயப்படுவீங்க. ஆனா நாங்க அதை லைக் பண்ணோம், ரசூலுல்லாஹ்வுடைய மோஜிசாவை ரசிச்சோம் அப்படிங்கிறாங்க. பாத்தீங்களா, திடீர்னு நம்ம சோறு சுப்ஹானல்லாஹ்னா ஜோத்தை போட்டு ஓடிடுவாங்க நம்ம. அந்த மாதிரி நாங்க என்ன செய்தோம், தஸ்பீஹ் கூட பெருமானாரோட ரசிப்பு எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா, அப்படி நாங்க என்ன செய்தோம், ரசிப்போம். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு கற்க சின்ன சின்ன கற்க சில அரசர்கள் ஹதரமௌத்துல இருந்து வந்தாங்க, ஈராக்ல இருந்து. ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சில சந்தேகம் கேட்டாங்க. நாங்க ஒரு பொருளை மறைச்சு வச்சிருக்கோம் கைக்குள்ள, சொல்லுங்க என்னது, என்னப்பா மந்திரவாதித்தை கேட்கற மாதிரி கேள்வி கேட்கறது. இல்ல நாங்க எப்படிதான் நீங்க நபிங்கிறத நம்புறதுக்கு பல வழி இருக்கு. மறைச்சு வச்சுக்கிட்டு கேட்கறதுலாம் சொல்றதை விட உனக்கு என்ன வேணும், நான் நபின்னு வேணுமா, கீழே 5-6 கல்ல பிறக்கிறாங்க கொண்டா கார சுபான்லாம் தசுவிச்சு போதுமா, நான் இது போதும். அதுதாங்க ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, நான் நபியாக விளம்பரமாகிறதுக்கு முந்தையே மக்காவில் ஒரு கல் எனக்கு சலாம் ரசூலுல்லாஹ் இன்னேலா இரிஃபு ஹஜரன் ஃபி மக்கா, மக்காவில் ஒரு கல்லை எனக்கு அறிமுகம், அது நான் எப்பவும் போனாலும் எனக்கு சலாம் சொல்லும். நபியா வர்றதுக்கு முந்தினா நபியா வந்துட்டுனா எத்தனை சலாம் உலகத்துல சொல்லப்பட வேண்டும். அப்ப இந்த கல்லை எனக்கு இன்னும் அடையாளம் காட்ட முடியும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டினான். இது மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நேசிக்கக்கூடிய ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள், இடிகள், மின்னல் போன்ற எத்தனை விஷயங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வந்து பாருங்க. பூமி பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வஹி எழுதுற குழு 26 பேர் இருந்தாங்க. அந்த 26 பேர்ல சில பேர் வந்து இந்த நம்ம ஆட்களே ஐக்கி நைக்கி அந்த சுன்னத்து வச்ச மாதிரி சொல்லுவாங்க, எல்லா கூடத்துலயும் உட்காந்துருவாங்க மதிரிக்கலாமே. அந்த மாதிரி ஐக்கி நைக்கி சில பேர் இருப்பான். இங்கே இருந்துக்கிட்டு ஸ்ட்ராங்க ஆகாம அதுல ஒரு ஆள் திடீர்னு மதம் மாதிரி வேற புள்ளைக்கு போயிட்டார். புகாரி ஷரீஃப்லயே வருது. சும்மா இருந்தாலும் பரவாயில்லையே கேவலப்படுத்த ஆரம்பிச்சார் ரசூலுல்லாஹ். அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. நாங்க தப்பா எழுதினாலும் அவருக்கு தப்பா எழுதுறோமா ரைட்டா எழுதுறோமான்னு தெரியாது. எப்படி சொன்னா பாருங்க, சமியாம் பசீரான்னு சொன்னா நாங்க அலிமன் ஹக்கீமா எழுதுவோம், கரெக்டா எழுதலாம் கூட தெரியாது, என்னப்பா மாத்தி எழுதுன்னு கூட சொல்ல தெரியாது. இப்படி சொல்லவும் ரசூலுல்லாஹ் இதையும் தாங்காம எழுத்து நம்ம கூட இருந்துட்டு இந்த மாதிரி கேவலப்படுத்திட்டானா இந்த பூமி அவனை சுமக்காதுன்னா, இன்னல் அர்தலன் தக்பலு, மையத்து எல்லாத்தையும் சுமக்க அவனை சுமக்காதுன்னா. பாருங்க வேஸ்ட், அதாவது இந்த உலகத்துல வந்து மையத்துங்கிறது வந்து இந்த துணியை சுத்தி வரும், அந்த துணியை வெளியே போயிட்டு நான் அசிங்கம் தானங்க, வெளியே வந்து அப்படியே நிர்வாண மையத்தை வெளியே வந்து கிடந்தாங்க. அடக்கின பிறகு எப்படி கிடந்தான்,
மானம் போய் வெளியே வந்து கிடந்தான். ரசூலுல்லாஹ்வை மானபங்கப்படுத்தினான். அவன் மையத்தாய் மானபங்கப்படுத்தப்பட்டு கிடந்தான். அவங்க எல்லாம் சொன்னாங்களாம், என்ன இந்த மாதிரி முகமது ஆளை வச்சு மையத்தை தோண்டி வெளியே வீசியிருக்காரு, இதெல்லாம் மனித தன்மையா, மனித நேயமானாரு. ஆனா சஹாபாக்களுக்கு அது ஞாபகமே கிடையாது. ரெண்டாவது ரொம்ப ஆழமா தோண்டா, ரெண்டாவது வெளியே மையத்து நிர்வாணமா வந்து கடந்தான். கடைசியில தான் மூணாவது நாள் ரொம்ப ஆழமா தோண்டி அடக்குப்புற கூட மூணாவது நாளும் கடந்தவனு சொன்னாங்களா, இது முகமது ஆள் இல்ல, முகமதுடைய ரப்புடைய வேலை. சரிங்களா? இந்த உலகத்துல வந்து ஜனாசாவை இது பண்ணவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பிரியம் இல்லைன்னா இந்த உலகத்துல எதுவுமே நேசிக்க. ஆக கண்ணியத்துக்குரிய ஒரு விஷத்தை எடுத்துக்கங்களேன். விஷங்கிறது வந்து ஒரு ஆளை கொல்லக்கூடியதான். ஆனா சஹாபாக்களை எத்தனையோ விஷங்கள் காப்பாத்திட்டு கொல்லலைங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹ் நபிங்கிறத நிரூபிக்கக்கூடிய எத்தனையோ விஷயங்கள். பறவைகள் எடுத்துக்கங்க. பறவை ஒரு நாள் ரசூலுல்லாஹ் பாத்ரூம் போகும்போது காலில் உள்ள மோசாவை கீழே கலத்தி போட்டாங்க. மோசான்னு சொல்லுவாங்க, பயணத்துல போடுவாங்க. அதை கலத்தி போட்டுட்டு ஒழுவு செய்யிட்டு வந்தாங்கல்ல, ஒரு காகம் வந்து உணர்த்திக்கிட்டு ஓடுச்சு. இதுதான் மேலே தூக்கிட்டு அப்படியே மேலே சுத்திச்சு. அப்படின்னு பார்த்தா ஒரு பாம்பு கீழே விழுது. அதுல இருந்து உள்ள அந்த சூளை. அதனாலதான் ஒரு சூளை வந்து நம்ம ரொம்ப கவனமா இருக்கும். அப்போ கீழே பாம்பு கீழே விழுந்து. அப்புறம் சூளை சொன்னாங்க, பார்த்தீங்களா அல்லாஹ் இந்த பறவையை கொண்டு எப்படி என்ன கண்ணியப்படுத்தலாம் பார்த்தீங்களா, பாம்பு இருக்கு நாயகமே ரொம்ப உசார், இந்த பறவையை கொண்டு என்னை கண்ணியப்படுத்தலாம் பார்த்தீங்களா, அதனால நீங்க ஷூ போடுறா இருந்தா கொஞ்சம் உதறிக்குமோன்னு சொன்னாங்க. இது நமக்கும் ஒரு சிக்னல் தந்தாங்க பாருங்க. அதே மாதிரி பாருங்க, நபிமார்கள் நேசித்து எவ்வளவு உயிரினங்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வானத்திலிருந்து வந்த உடனே தேனி, மானு, அந்த மாதிரி பட்டுப்பூச்சி, அந்த மாதிரி அம்பர் வகை மீன் இருக்கிற மீன், அம்பர் பெரிய மலை மாதிரி ஒரு மீன் இருக்கு. இவெல்லாம் முலாக்காத் பிரியமா பார்க்க வந்துச்சான். யார கன்சுல் மத்ஃபூன் கிதாப் எழுதுவார். ஒரு நபி பிரியத்தை பார்க்க வந்துச்சு. என்ன செய்தாங்க, 4 இலை சொர்க்கத்துல இருந்து கொண்டு வந்தாங்க. அந்த இலையை ஆளுக்கு ஒரு இலை கொடுத்தாங்க. யாருக்கு? மானுக்கு ஒரு இலை கொடுத்தாங்க. அதுதான் கஸ்தூரியாக விளைந்தது. அதே மாதிரி தேனி ஈக்கு ஒன்று கொடுத்தாங்க. அதுதான் தேனாக விளைந்தது. அம்பர் என்ற மீனுக்கு கொடுத்தார்கள். அதுதான் என்ன செய்யுது, நறுமணம் ஆய்ந்தது. அதே மாதிரி என்ன செய்வாங்க, 4 விஷயங்கள். பட்டு பூச்சிக்கு கொடுத்தார்கள். அதுதான் பட்டை கக்க ஆரம்பித்தது. இப்படி நபிமார்களை நேசிக்கக்கூடிய நபிமார்களை நேசிக்கக்கூடிய எத்தனையோ பிரியங்கள். நபிமார்களை நேசித்த காரணத்தினால பாருங்க, சொல்வார்கள் ஸெய்த் இப்னு அர்கம் ரலியல்லாஹு ஒரு காட்டுக்குள்ள ஒரு மான் லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டே போனதை நான் பார்த்தேன்னு சொல்றாங்க. எப்போ ரசூலுல்லாஹ் அந்த குட்டிக்கு என்ன செய்தாங்க, ஒரு வேட்டையாட ஒரு கிராமவாசி வேட்டையாடி போட்டிருந்தான். அது வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கெஞ்சிச்சு, யார் ரசூலுல்லாஹ் நான் பால் கொடுத்து வந்துடுறேன் என் குட்டிக்கு. ரசூலுல்லாஹ் அவுத்து விட்டாங்க. அது வரைக்கும் நின்னாங்க. இது பார்த்து நன்றி தெரிவிக்கிறதுக்காகவே அது என்ன செய்தான், அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் இப்படியே சொல்லிக்கிட்டே போனதை நான் பார்த்தேன் சொல்றாங்க. ஸெய்த் இப்னு அர்கம் கண்ணால பார்த்தேன். பார்த்தீங்களா? இந்த உலகத்திலே மான்களின் மூலமாகவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் தஆலா பிரியத்தை காட்டினான். ஆக பறவை எடுத்துக்கொண்டாலும் சரி, சல்மான் பாரிசி ரலியல்லாஹு மதாரி நகரத்தில் இருந்து ஒரு நாள் வரும்பொழுது சில கெஸ்ட்டுகள் அவங்கள பார்க்க வந்தாங்க. சில கெஸ்ட்டுகள் பார்க்க வந்தாங்க. வரும்பொழுது பறவை அப்படி பறந்து போகுது. 500 அற்புதங்களை எழுதியிருக்கிறார் யாஃபி இமாம் ரவுலுர் ரயாஹீன், புனிதர்களின் பூங்கா. அழகான ஒரு கிதாப். இன்னைக்கு சுன்னத்துல் ஜமாத்துக்காரங்களுக்கு தான் அந்த கிதாபே இருக்கு. மொத்தம் 500 அதிசயங்கள் எழுதுவார். அதுல ரசூலுல்லாஹ்வுடைய அதிசயங்களும் உண்டு. சல்மான் பாரிசிலான ஒரு கெஸ்ட் வந்தவன பறவை அப்படி பறந்து போச்சா. மான்களும் அப்படி போயிட்டு சொன்னாங்களா, ஏத்தி என்ன மின் குன்ன சமீனைனி, எங்க வீட்டுல விருந்தாளி வந்திருக்கிறாங்க மான்களே, 2 பறவைகளே கொளுத்தது, இன்னைக்கு எங்க வீட்டுக்கு வாருங்க. காட்டுக்குள்ள பக்கத்துல ஒரு ஆள் கேட்டாரு, என்னங்க அவ சஹர்லக ஹதத்தை ஃபி ஜபிஸ்ஸமா. அதான் அரபியில சொல்றேன், நீங்க தமிழ் நினைச்சிட கூடாது, கதை நினைச்சிட கூடாது, இன்னொரு தகவல சொல்ற மாதிரி நினைச்சிட கூடாது. இந்த வானத்துல போகக்கூடிய இந்த பறவைகளுமா அவங்களுக்கு வசப்படுது. என்ன ஆச்சரியம், இதுல என்னப்பா ஆச்சரியம்? அல்லாஹ் ரசூலுக்கு முழுமையா கட்டுப்படுற எங்களுக்கு இவைகள் எல்லாம் எனக்கு பணியில செய்யுது என்ன சொன்னாங்க. இப்படி பறவைகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ பாருங்க, நாம தான் கேட்ட விஷயம் தான், நீங்க பழசு நினைக்க கூடாது. ரசூலுல்லாஹ் சௌர் கோயில் இருக்கும்போது காட்டு புறாக்கள் வந்து அந்த இடத்துல வந்து நிக்கலையா, கரெக்டா வந்து நின்னுச்சு. 40 அடி தொலைல அதை பார்த்துட்டு உமையா சொன்னானா, நபி வரைக்கும் முகமது நபிக்கு முன்னாலே இது கூடுபடி போல தெரியுதுன்னா. பார்த்தீங்களா? ஆனா அப்பந்தான் அது வந்து உட்கார்ந்து இருக்கிற ரசூலுல்லாஹ்வை காப்பாற்றணும். கிடைத்தது பறக்கத்து. என்ன பறக்கத்து? அந்த இன்னைக்கு வரைக்கும் அது நேரம் அங்கிருந்து செட்டில் ஆகி அரம்ல தான் வந்து இறங்குச்சான். ரசூலுல்லாஹ் தடையை விட்டாங்க. இன்னைக்கு அது வாரிசு இருக்குன்னு எழுதுவார். எது? சீரத்துல் ஹலபியா. ஒரு பறவை கூட பாக்கியங்களை தேடிட்டு பார்த்தீங்களாங்க. இன்னைக்கு பாருங்க குர்ஆன்ல அன்கபூத் அல்லாஹ் சொல்றான், சிலந்தி. அந்த சிலந்தி கூட தன் பங்குக்கு கூடு கட்டி இருந்தது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம், இன்னையில இருந்து இது கூட அல்லாஹ்வுடைய படம் போல தெரியும். ஏன்?
அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சவுர் குகையை பத்தி சொல்லும்போது உங்களுக்கு நான் ஒரு படையை கொண்டு பாதுகாத்தாங்கிறான். இதெல்லாம் உட்கார்ந்து இருக்குன்னா இதுவும் ஒரு படலாம் போல தெரியுது, இனிமேல் சிலந்தியை கொள்ளாதீங்கன்னு சொன்னான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாத்தீங்களா? ஆக 40 முழ தூரத்துல இருந்து சொன்னானா சிலந்தில அங்க வலை கட்டி இருக்குன்னு நானா பாத்தீங்களா? இந்த அளவிற்கு இந்த உலகத்திலேயே சிலந்தி இன்னைக்கு குர்ஆன்லயே சூராவின் ஒரு பேரே சிலந்தி சூராங்க பேரு 4 பேருக்கு தான் சிலந்தி வலை பின்னி இருக்கு இது வரைக்கும். அதுல 4 பேர்ல தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வலை பின்னி. கத்தல தாவூத் ஜாலூத், தாவூத் மன்னருக்கும் ஜாலூத் சர்வாதிகாரிக்கும் சண்டை நடந்தது அல்லாஹ் சொல்றான். அதை கொன்னதே தாவூத் நபி தான். தாவூத் நபி கொலை பண்ணவும் தாலூத் மன்னருக்கு பொறாமையா ஏற்பட்டது. அலைஹிஸ்ஸலாம் அவரை கொல்ல திட்டம் போட்டார். இவர் ஒரு மலையில ஒதுங்கினாங்க, சிலந்தி வலை பின்னியது. தாவூத் நபிக்கு தான் உலகத்துல மழை வலை பிஞ்சிருக்கு. அடுத்து யாருக்குன்னா ரசூலுல்லாஹ்வுடைய பேரப்புள்ள உசைன் அலி எல்லாம் இருக்காங்கல்ல, இவங்களுக்கு ஜெயிலாப்தின்னு ஒரு ஆள். இவங்க புள்ளதான் யாருன்னா ஜெயித். இவங்கள சில ஈராக்ல உள்ள ஒரு அமைச்சர் தூக்கு போட்டு 4 வருஷம் நிர்வாணமா போட்டான். ரசூலுல்லாஹ்வுடைய பேரப்புள்ளைங்க 4 வருஷம் வலை பிஞ்சிருச்சான். பயான் எழுதுவாரு, ஹயாத்துல் ஹயவான் போன்ற கிதாப்ல எழுதுவாரு. அதுக்கு அடுத்து ரசூலுல்லாஹ் தன்னுக்கு தலைவலி ஏற்படுத்திக்கிட்டு இருந்த அரபா மைதானத்துக்கு பக்கத்துல அரணா என்ற ஊர்ல ஒரு அரசன் தன்னை அடிக்க திட்டம் போட்டான்னு கேள்விப்பட்டு அவனை போய் நீ மலத்திட்டு வான்னு ஒரு ரசூலுல்லாஹ் ஒரு சமயம் அப்துல்லா இப்னு உனைஸ் அனுப்புனாங்க. அவன் தலையை எடுத்துட்டே வந்துட்டாங்க. வரும்போது அவன் துரத்திட்டு வந்தான். ஒரு மலையில போய் ஒதுங்கினாங்க. அந்த இடத்துல வலை பின்னிச்சான். ரசூலுல்லாஹ்வுக்கு காப்பாத்து. பாத்தீங்களா? இப்படி இஸ்லாமிய வரலாறுலேயே வலை பின்னியது அன்கபூத் பெருமானாரை நேசித்தது, பெருமானாருடைய குடும்பத்தை நேசித்தது. விஷங்களை எடுத்துக் கொள்ளுங்க. காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு ரோமானியத்தை வெல்வதற்காக ஹீரா நகர்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. சண்டை சமாதானமா போயிடலாம் வந்துட்டான் ரோமானிய படை. அதுல ஒரு பெரிய 300 வயசுல உள்ள ஒரு ஆள் சமாதானத்துக்கு பேச வந்தான். சொன்னாங்க பெரிய மனுஷனை கொண்டு வாங்க பேச்சுவார்த்தை நடத்துவோம். ஒரு 300 வயசு மதிக்கத்தந்த ஒரு பெரிய மனுஷன் வந்தார். வரும்போது ஒரு பாட்டில் விஷத்தை கொண்டு வந்து இப்படியே விட்டிகிட்டே வந்தார். சில மது பாட்டத்துக்கிட்டே வருவாங்க தெரியுமா, அந்த மாதிரி விட்டுட்டே வந்தார். பக்கத்துல வந்தவொன்னா என்னங்க கையில எரிய வச்சு ஆட்டிக்கிட்டே இருக்கல, என்ன விஷயம்னு கேட்டான். இல்ல இதுல விஷம் இருக்குது, இந்த விஷத்தை நான் எதுக்கு கொண்டு, இது சும்முசா, இது சாதாரண விஷம் இல்லை, இந்த விஷத்தை குடிச்சா இவனுக்கு மருந்தே கிடையாது, அவ்வளவு ஒரு மோசமான விஷயத்தையாக நான் வச்சிருக்கிறேன், இதை கொண்டுட்டு இங்கே எதுக்கு வந்தீங்கன்னு கேட்டாங்க. இல்ல உங்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த வந்திருக்கேன், இந்த பேச்சுவார்த்தை என் சமுதாயத்துக்கு லாபமா நஷ்டமா எனக்கு தெரியாது, நீங்க பேசி முடிச்சா தான் தெரியும், இந்த பேசி முடிச்ச பிறகு என் சமுதாயத்துக்கு லாபமான பேச்சுவார்த்தையே இல்லைன்னா இங்கேயே அதை சொல்றதை விட தற்கொலை பண்றதுக்கு அதை கொண்டு வந்திருக்கேன். உங்கள்கிட்ட உள்ள பேச்சுவார்த்தை போய் அங்கே போய் சொல்றதை விட இதை நஷ்டமா இருந்தால் சொல்ல மாட்டேன், இங்கேயே அதை குடிச்சு உபாத்தாறதுக்கு தான் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே படான்னு வாங்கி இவங்க குடிச்சிட்டாங்க. குடிச்சிட்டு நெஞ்சில் ஒரு அடி வச்சாங்க, அப்படியே கொஞ்சம் வெளியே இருந்தாங்க. அப்புறம் முடிச்சிட்டாங்க. மறந்து போயிட்டான். என்னடா மருந்தே இல்லாத விஷம், அது இந்தியாவில் உள்ள ஒரு தயாராக ஒரு பாம்பினுடைய விஷம் எழுதுறாரு முஸ்தத்ரஃப் கிதாப்ல. கொஞ்ச நேரம் அப்படியே மயக்குமா அப்படி ஒரு நெஞ்சில் அடிச்சுட்டு உட்காந்து சொன்னாங்களாம். இதை பார்த்து மிரண்டு பிஸ்மில்லாஹ் இல்லதி லா யதுர்ரு மஅஸ்மிஹி ஷைஇன் ஃபில் அர்த் அப்படின்னு சொல்லிட்டு உடனே குடிச்சாங்க. அதாவது சில நேரத்தில் விஷப்பரீட்சையெல்லாம் சஹாபாக்கள் சந்திச்சாங்க. அதெல்லாம் நம்மளால தாங்க முடியாது. நம்ம யாரும் அதெல்லாம் குடிச்சிட்டு உடனே ஸ்பாட்டுக்கு ஆம்புலன்ஸ் போக வேண்டிய வந்துடும். ஏன்னா விஷப்பரீட்சைங்கிறது அது ஈமானிய பக்குவப்பட்ட பயிற்சி. இந்த உலகத்தில் எல்லாருமே என்ன செய்ய முடியாது, நெருப்பில் கலந்து வேகாம இருக்க முடியுமா? அவன் பாருங்க, அந்த ஆள் சொன்னானா இது மனுஷனே கிடையாது, இதெல்லாம் தனி ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க இவங்கெல்லாம் அப்படின்னு சொன்னாங்க. இவங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் இவங்கெல்லாம் பண்பட்டவர்கள், உண்மையிலேயே பெருமானாருடைய பக்குவப்பட்டார்கள், பண்பட்டவர்கள். இவங்கள்ட்ட எல்லாம் நம்ம பேசவே முடியாது, இவங்க என்ன சொன்னாலும் ஏற்றுக்குவோம். அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு சாப்பாடு வச்சுக்கிட்டு பணிப்பெண்கிட்ட கேட்டாங்களா, அந்த பணிப்பெண் நீங்க மனுஷனா பேயான்னு கேட்டாங்க. என்னம்மா பேயான்னு கேட்குறேன்ன பார்த்து, என்னங்க பேயம் இல்ல 40 நாள் உங்களுக்கு சாப்பாடு விஷம் இருந்துட்டே இருக்க, நீங்க உயிரோடு கேட்டாங்களா, நான் எப்பொழுதுமே பிஸ்மில்லாஹ் இல்லதி லா யதுர்ரு மஅஸ்மிஹி சொல்லாம சாப்பிட மாட்டேன், ஆனா நீ எதுக்கு எனக்கு விஷம் வச்சேன்னு கேட்டான். நீங்க இறந்தா தான் விடுதலைன்ட்டீங்க, எப்போ இறக்க வச்சிருவோம் உங்களை அப்படின்னு சொல்லி வச்சுட்டு அப்படின்னு சொன்ன உடனே நீ விடுதலை ஆயிக்க, எனக்கு உனக்கு விடுதலை தான் வேணும் நம்ம சொல்லுவோமா, அட பாவி 40 நாள் எனக்கு குழந்தைக்கு ஒரு நாள் மரத்தை பிஸ்மி சொல்லலாம் போய் சேர்த்துக்கூடாதுங்க. இந்த மாதிரி எல்லாம் 40 நாள் விஷ வேலை செய்யலன்னா இந்த அபூ தர்தாவுக்கு இப்படிப்பட்ட பயிற்சி அல்லாஹ் கொடுத்தான். பார்த்தீங்களா, இதுதான் அல்லாஹ் தஆலா ஈமானிய ட்ரைனிங், ஈமானிய பக்குவம். ரசூலுல்லாஹ் மேல பேன் இருக்கும், ஆனா பேன் கிடைக்காது. ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, வீட்டுல இப்படி பேன் விடுதான்னு பார்த்துட்டே இருப்பாங்க. நிறைய முடியலங்க, பெண்களுக்கு நிறைய முடி அல்லாஹ் கொடுத்தான், அதனாலதான் பேன் அதிகமாக இருக்கு. பார்த்தீங்களா, பெண்களுக்கு இயல்பாகவே நிறைய முடி வச்சா பாருங்க உங்களுக்கும் பேன் இருக்கும். ஆனா சூரத்துல் லுக்மான்ல எழுதுவாரு, லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்துடைய கபரை சுத்தி 70 நபிமார்கள் அடக்கப்பட்டிருக்கிறாங்க. பட்டினிலும் பேன்லையும் அதாபுலையும் இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் சக்ராத் ஹால்ல யார் சொல்லா உங்க மேல இவ்வளவு காய்ச்சி அடிக்குது, இது மாதிரி உலகத்துல யாரு மேலே
ட்ரெஸ்ஸுக்கு மேலேயே கை வைக்க முடியல நாயகமே. உமர்லாம் கை வச்சா கையெடுத்தாங்க. பிஷ்ருக்குன் பராவுடைய அவரு உமா வந்தாங்க, நாயகம் என்ன இருக்குமா இருக்குது, இப்படி எல்லாருமே கையே வச்சு பார்க்க முடியல. கொஞ்சம் நாங்கள்லாம் பவரான ஆட்கள், அதனால பவரான சோதனைகள் எங்களுக்கு வரும், நன்மைகள் அதான் பவரா இருக்கும். இது என்ன, சில நபிமார்கள் எல்லாம் ட்ரெஸ்ஸே இல்லாமல் சோதிக்கப்பட்டாங்க, உடுத்த ட்ரெஸ் கூட கிடையாது. சில நபிமார்கள் எல்லாம் பேர் தொல்லையில ஆதாப்படுத்தப்பட்டாங்க. சில நபிமார்களுக்கெல்லாம் எவ்வளவு பெரிய சோதனை எல்லாம் கொடுத்தான். எனக்கு வெறும் காட்டுத்தனமா வந்துருக்கு, நீங்க ஒரே மாதிரி பாப்பா அந்த மாதிரி எங்களுக்கு அதுக்கு தகுந்த நன்மை கிடைக்கும். ஆனா என்ன விஷயம் சொன்னா, இந்த மாதிரி பேன் துளையில எத்தனை நபிமார்கள் இருந்தாங்க, ஆனா பேன் கிடைக்காத ரசூலுல்லாஹ். இதுதான் பேனும் பிரியப்பட்டது பெருமானார். சொல்வார் உமர் கத்தாப் நாயகம், நாயகமே ஆயிஷா நபி பத்தி முனாபிக்கு தப்பா சொல்றான், ஆனா உண்மையிலே இது கட்டுக்கதை. ஏன்னா உங்க மேல கொசு கூட உட்காராது, கொசு கூட நஜீஸ்ல உட்காரும். அந்த நஜீஸ்ல உட்காரக்கூடிய கொசு கூட அல்ல உங்க மேல உட்கார விடலையே, அந்த அசுத்தம் உங்க மேல அது மன்னிக்கப்படும் நஜீஸ் தான். கொசு உட்கார்ந்து மேல உட்கார்ந்தா அசுத்தமா உடம்புல இல்ல, அதை கூட உட்கார விடலைன்னா அப்ப கொசு கூட பெருமானாருடைய பக்தியை காட்டுதலாங்க. தேடி ரசூலுல்லாஹ்வுடைய உளவாளி ஆசிம் இப்னு சாபித்துல் அன்சாரி உளவுப்படை அனுப்பி வச்சாங்க. ரசூலுல்லாஹ்வினுடைய உளவுப்படை பெருமானார் படைதான். அவர் என்ன செய்தார், மலை உச்சியில என்ன செய்தார், அம்பியை கொல்லப்பட்டார். கடைசி நேரத்தில் சொன்னார், என் ஜனாசாவை அல்லாஹ் யாரும் காஃபிர் கைப்படாம காப்பாத்தியா அல்லாஹ். கடைசியில் அவர் ஜனாசாவை எல்லாரும் 10 ஒட்டக பரிசுக்காக வேண்டி ஒரு பொம்பளை அறிவிச்சாங்கிறதுக்காக மலையேறினான். என்ன ஆனது, தேன் ஈக்கள் வந்து ஏத்தது அல்ல, புகார் ஷரீஃப்ல வரலையா? அந்த தேனி யாரை காப்பாற்றியது, ரசூலுல்லாஹ்வின் உளவாளி, பெருமானாருடைய பக்தியை காட்டியது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய உளவாளிக்கு எந்த விதமான ஆபத்துகளும் ஏற்படவிடக் கூடாது என்பதற்காக ஹுமத் தபுர் என்று அவர்களுக்கு பெயர்களை நாம் சொன்னோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது பாசத்தை காட்டக்கூடிய எத்தனை உயிரினங்கள். நாம் சொன்னோம், சாப்பாட்டை பத்தி சொன்னோம். சாப்பாடுங்கிறது பார்த்தீங்களா, தபூக் யுத்தத்தில் ரசூலுல்லாஹ் இருக்கும்போது ஜாடி செக்ஷன், நெய் ஜாடி வச்சுக்கக்கூடிய பொறுப்பு யார்கிட்ட இருந்துச்சுன்னு சொன்னா, ஹம்ஸத் இப்னு அம்ருல் அஸ்லமிங்கிறவர் தான் நெய் ஜாடி வச்சிருந்தாங்க. நெய் பொறுப்பு ஒரு ஆள்கிட்ட, சமையல் பண்ணுறது ஒரு ஆள்கிட்ட ஒவ்வொரு செக்ஷன் கொடுத்துருந்து சொல்லுவாங்க. ஒரு நாள் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த நெய் கொடுக்குற அந்த பாத்திரத்தை பார்த்தேன், ஒட்டி போய் கிடந்துச்சு. எப்படிதான் பார்த்தோம், இன்னைக்கு எப்படி இலக வைக்கணும், உருகுனா கூட கொஞ்சம் தானே இருக்கும், வெயிலில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் படுத்து கிடக்கும். யார் சொல்றா, ஹம்ஸத் இப்னு அம்ருல் அஸ்லமி சொல்றாங்க. வெயிலில் வச்சு கொஞ்ச நேரம் படுத்து கிடந்தேன், திடீர்னு கூப்புன்னு சத்தம் கேட்டுச்சு. திடீர்னு நம்ம பைப் அடைக்காம வந்துட்டுனா சத்தம் கேட்க தெரியுமா, ஏதோ பைப் சத்தம் கேட்குது, கீழே உழுற மாதிரி கேட்பா என்னங்க, அந்த மாதிரி சத்தம் கேட்டது. உடனே நான் போய் பார்த்தேன், பார்த்தா அந்த நெய் ஜாடி அப்படியே மேலே வந்து அப்படியே கீழே அப்படியே சிந்தி ஓடிக்கிட்டே போயிருக்கு, மழை பெஞ்சு தண்ணியமாக ஓடிக்கிட்டே இருக்கு. ரசூலுல்லாஹ் போய் சொன்னேன், நாயகமே ஜாடியில் கொஞ்ச காலம் தான் நெய் இருந்துச்சு, அதுவே இன்னைக்கு உங்களுக்கு பத்துமான்னு தெரியல நினச்சி நான் என்ன செய்தேன், சரி இருக்கிறத கொஞ்சம் இழக்குவோமேன்னு சொல்லி வெயிலில் கொண்டு வச்சேன். கொஞ்சம் அசந்தேன், ஏன்னா கொஞ்ச நேரம் வெயில் எஃபெக்ட் ஆனாதானங்க இதாகும். ஆனால் குபுன்னு போயிட்டே இருக்குது. நான் உடனே தூக்கிட்டேன். என்ன அவசரப்பட்ட ஹம்சா, நீ கொஞ்சம் விட்டு இருந்தாங்க நெய் ஓடையே பார்த்துருக்கலாமே. பார்த்தீங்களா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்களே, ஜம்சம் தண்ணீர் அது ஜம்சம் கிணறாக ஆஜராம ஆக்கிட்டாங்க. ஆனா அவசரப்படாம இருந்தா அன்னைக்கு ஜம்சம் நதியே பார்த்துருக்கலாம் சொன்னாங்களா நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க பார்த்து கேட்டதுனால கிணறு இல்லைன்னா எல்லாத்துக்கும் ஜம்சம் தண்ணியை குளிக்கவும் குடிக்கவும் நதியில முங்குற பாக்கியம் கிடைச்சிருக்குமா என்னங்க. அது மாதிரி இந்த நெய் ஓடையே என்னால காட்டணும். பாருங்க, மண் நேசிக்கிறது இல்லை, மண் புழு துடிக்குதுல. நம்ம பார்த்தா அருவருப்பா நினைக்கலாம். அந்த புழு என்னுடைய பயானுடைய நிறைவுக்கு வந்துட்டேன். ஒரு புழு பார்க்கவே மீன் பிடிக்கிறவங்க கூட அந்த தூண்டில வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, சிவப்பு புழு, மண் புழு. எழுதுவாரு முகாஷபத்துல் குலூபல ரசூலுல்லாஹ்வுடைய ஸலவாத்துடைய சிறப்பு எழுதக்கூடிய கிதாப், அது அற்புதமான செய்தி எழுதுவாரு. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நாள் ஒரு இப்படி புழுவை நெளியில பார்த்து நமக்கு ஒரு அருவருப்பா பார்த்துருக்கீங்களா, இந்த மாதிரி புழுவையெல்லாம் அல்ல எதுக்கு படைச்சிருப்பான் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கும்போது அந்த புழு சொல்லிச்சான், நபி அவர்களே எனக்கு நைட்டு 1000 தடவை ஸலவாத் ஓதக்கூடிய பொறுப்பு. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் அப்திகே வ ரசூலிகே நபியுல் உம்மி ஸலவாத் ஓதுவேன். பகல்ல வந்து சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர். இதான் என்னுடைய வேலை. உங்களுக்கு ஏதாவது தஸ்பீஹ் சொல்லுங்க, அதே நம்ம ஓதுவோம். அல்லாஹ் எப்படி உணர்த்துறான் பாருங்க. இப்படி உலகத்துல வந்து ஸலவாத் நீங்க முழு நம்ம ஓதாட்டாலும் அல்லாஹ் யாரை கொண்டு ஓது தஸ்பீஹ் வைப்பான். இந்த உலகத்துல புழுக்கள் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு நபியின் 7 வருஷத்துல நபின்னு சொன்ன உடனே ஊரை விட்டு நீக்கி பொருளாதார கடை போட்டான் அரபு. யாரு? அரபு தலைகள் தான். இன்னைக்கு அவன் அப்படி போட்ட அபூஜெகில் இன்னைக்கு மலர் சுமக்கிற வீடாகத்தான் அவன் வீடு இருக்கு. அப்படித்தானங்க இருக்குது. நீங்க அபூஜெகில் வீடு தானே அவங்க கோட்டை தான். இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஹாஜிகள் எல்லாம் கக்கூசு போற இடமா தான் நல்லா ஆக்குறான். ஏன்? அதே சமயத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய பிறந்த கூட அங்கதான் பாருங்க. இன்னைக்கு குர்ஆனை சுமக்கிற இடத்த எல்லாம் ஆக்கணும். 1000 வருஷத்துக்கு பிறகு பெருமானார் பிறந்த இடமே இன்னைக்கு எதை சுமக்குது?
அதே சமயத்துல பெருமானாரை காலில் மிதிப்பேன் போனவன் அவன் இருந்த இடமே மலத்தை சுமக்குது. இதை கூட அல்ல நம்ம காட்டலையா? இதே மாதிரி வயிற்றுல பட்டனை போட்டாங்க. அவன் என்ன தீர்மானம் எழுதினாலும் தெரியுமா? யாருமே இல்லாத புதுசா சத்தத்தை கொண்டு வந்திருக்கிறார். இவரை மட்டும் இல்லை, இவர் கூட யாரும் ஆதரவு கொடுக்குறாங்க அவரையும் பொருளாதார தடை போட்டாலே அந்த நாட்டுக்கு சப்போர்ட் பண்ற ஆளுக்கு பொருளாதார தடை போடுவாங்க. கடைசியில ரசூலுல்லாஹ் அவ்வளவு குடும்பத்தையும் அள்ளிட்டு போய் இந்த ஆயிஷா பள்ளிக்கு தண்ணியும் தான் உம்ரா கட்டுறாங்களா ஏறாம் கட்டுறாங்களா அந்த இடத்துல உள்ள அபூ தாலிப் மலையில வந்து பணியில கிடந்தாங்க. வீட்டுல இருந்தவங்க எல்லாம் ரோட்டுக்கு கொண்டு வந்து இப்படியே கஷ்டப்படுத்தினான். அந்த பிள்ளைகள் எல்லாம் பால் இல்லாமல் சட்டமே என்ன தெரியுமா? சாமான் கொடுக்க கூடாது. எங்க போய் துட்டு இருந்தா எங்க போய் வாங்குறது? எவன்ட்டும் சாமான் கொடுக்க கூடாது. இன்னைக்கு பாருங்க, ஒரு நாட்டுக்கு யுத்தம் நடத்துறதை விட பொருளாதார தடை போட்டாதான் நிறைய குழந்தைகள் இறக்கும். இப்படிதானே இன்னைக்கு அமெரிக்கா அந்த மாதிரி எத்தனையோ பொருளாதார தடை போட்டதுனால எத்தனையோ குழந்தைகள் ஆஸ்பத்திரியில் மருந்து கொடுக்காம இறந்துச்சுலாங்க. பொருளாதார தடை போட்டு தீர்மானம் நிறைவேற்றி கையெழுத்து போட்டானே மன்சூர் பிடிக்கிறீமா, அவன் கையை எடுத்து எழுதினானா காலம் முழுவதும் நொண்டி கையா அல்ல ஆக்கினான்னு எழுதுவார் செய்யுதுல் பஷர். எல்லாரும் பார்த்து சொல்லுவாங்க, அவன் கையை பாரு எத்தனை குடும்பத்தை பட்டினா போட்டான் ரசூலுல்லாஹ்வோட குடும்பத்தை. அவன் கடைசியில் அவன் சோறு திங்க கை இல்லாமல் போச்சு அவனுக்கு சொல்லி அவனை சொல்ற அளவுக்கு தான் அல்ல ஆக்கினான். ஆனால் இப்படி செய்த நேரத்துல கூட ஒரு நல்ல மனுஷன் இருந்தாருங்க. அவர் முஸ்லீம் இல்லை, நல்ல மனுஷன். அவர் சட்டத்தை உடைச்சி ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்துக்கு சாப்பாடு கொடுத்தாரு. அவர் தான் முத்தீமுன் அதி என்ற ஒரு பெரிய மனுஷன். ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க பத்ர் யுத்தத்துல, இந்த 70 கைதிகளுக்கு காசு இல்லாம இலவசமா விடுவேன், ஆனா முத்தீமுன் அதிங்கிற ஒரு மட்டி என்கிட்ட வந்து சொன்னார், நான் விடுவேன்னு சொன்னேன். பார்த்தீங்களா? அந்த மனுஷன் என்ன செய்தாரு? நீ பாருங்க, தாயிப் நகரத்துக்கு போனாங்க. 3 பணக்காரன் தான், 3 பேர்கிட்ட பேசினா தான் அங்க எடுபடும். 3 பேரும் ஒத்த மசூத் இப்னு அம்ரு, ஹபீப் இப்னு அம்ரு, அப்து யாலைல் இப்னு அம்ரு 3 பேர்த்தையும் பேசினாங்க. என் குடும்பத்துக்காரங்க ஒத்துழைக்க மாட்டாங்க, நீங்க சப்போர்ட் பண்ணி ஏதாவது சொல்லுங்க. அப்படியா? ஒருத்தன் சொன்னா, நீ நபின்னா காபா திரையை கிழிப்பேன். என்ன சொன்னா? நீ நபின்னா காபத்துல்லா திரையை உடைத்து கிழிப்பேன். இன்னொருத்தன் சொன்னா, இந்த பேச்சை எங்களை வச்சிடக்கூடாது, நீ நபியா இருந்தா எங்கிட்ட பேசுறதுக்கு தகுதி இல்லை, பொய்யா இருந்தா பொய்யானால்ட்டு பேச தயாராகி இப்படிலாம் ஒன்னடக்க பேசணும். ஒருத்தன் சொன்னா ஆளே கிடைக்கலையா? கடைசியில என்ன பண்ணா தெரியுமா? வரிசையா எல்லாரும் ஊரை முழுது வரிசையா உட்காருங்க, இவரை போற விட்டு அடிங்க அப்படின்னு கல்லத்துக்கு அடிங்க. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. வரிசையா அணிவகுப்பு மரியாதை ஜின்களை கொண்டு வந்து அல்லாஹ் உதவி செய்யலாம். ரசூலுல்லாஹ் ஓடியே வந்து ஒரு தோட்டத்துல உட்கார்ந்துட்டு அல்லாஹ்டே அல்லாஹ் என்னை அரக்காண்டு அனுப்பி வச்சிடாத நாயகமே, எல்லாரும் சேர்ந்து அடிக்கிறான்னு சொல்லி ரசூலுல்லாஹ் கேட்ட அந்த துவாவுக்கு பிறகுதாங்க ஜின்களே அல்லாஹ் இறக்கிட்டான். நஹ்லா என்ற இடத்துல 6 ஜின்கள் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட பையத்து வாங்கியது எழுதுவார். பார்த்தீங்களா? ஜின்கள் ரசூலுல்லாஹ் எவ்வளவு நேசிச்சு தெரியுமாங்க? ஜின் சூரால் எழுதுவாரு, ரசூலுல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அவர்களை அழைத்துட்டு போன பொழுது அந்த ஹஜூன் பள்ளத்தாக்குல ஒரு கோடு போட்டு நில்லுன்னு சொல்லிட்டு போனாங்க. நான் பார்த்தேன், மலையில் இருந்து சில பேர்கள் வந்து இறங்கினார்கள், தப்படித்து கொண்டே வந்தார்கள். பெருமானாருக்கு ராணுவ மரியாதை. பார்த்தீங்களா? இன்னைக்கு ஒரு பிறந்தவர் போனா முதல்ல மறுநாள் பேப்பர்ல போடுவாங்க ராணுவ மரியாதை. பார்த்தீங்களா? ஜின்களுடைய மரியாதை. அப்படியே தப்படித்தவர்களாக பெருமானாரை அப்படியே அழைத்து சென்றார்கள். அதே மாதிரி தபூக்குக்கு ரசூலுல்லாஹ் போயிருக்கும் போது ஒரு பாம்பு, பெரிய பாம்பு திடீர்னு சொல்றாங்கல்ல, இந்த டைனோசர் ஏதோ சொல்றாங்க, பெரிய பயங்கரமான ஒரு பாம்புக்கு ஏதோ சொல்றாங்கல்ல, அந்த பெரிய அணுகுண்டா மாதிரி சொல்றாங்க, பெரிய பிரம்மாண்டமான ஒரு பாம்பு திடீர்னு வந்துச்சான் தபூக்குல. ஹயாத்து இதுல தபூக் யுத்தத்தை பத்தி எழுதுவார். பயந்து எல்லாரும் ஓடினாங்க, எல்லாரையும் கிராஸ் பண்ணி வந்துச்சு. ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடி அப்படியே நின்றுச்சு. ரசூலுல்லாஹ் என்ன அப்படி நிற்கும்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் பயப்படாதீங்க, இது ஒரு ஜின்னு. என்ன சொன்னாங்க? இது ஜின்னு. என்கிட்ட 8 பேர் வந்து இஸ்ரா தருனாங்க. இந்த ஜின்னும் ஒண்ணு இந்த ஏரியாவுக்கு வந்ததுனால எனக்கு சலான் சொல்ல வந்திருக்கு, உங்களுக்கு சலான் சொல்ல வந்திருக்கு. பார்த்தீங்களா? ஜின்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இது உங்களுக்கு சலான் சொல்லுது. எல்லாரும் சொன்னாங்களா, அலைஹிஸ்ஸலாம், எங்களுடைய சலாத்தை தெரியப்படுத்துங்க. பார்த்தீங்களா? ஜின்கள் கூட பெருமானாரை நேசித்தது, பறவைகள் நேசித்தது, புழுக்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நாள் என்ன செய்தாங்க? கடல் கரைக்கு போனா அவங்க ஒரு என்ன செய்ச்சு, ஒரு எறும்பு அப்படியே ஒரு பச்சை இலையை எடுத்துக்கிட்டு தண்ணியிலே நீந்துச்சு. அப்படியே பார்த்தாங்க, ஒரு பாறைக்குள்ள போய் உள்ள நுங்கிட்டு அண்டா வந்துச்சு. 2 இலையை தூக்கிட்டு போச்சு, அண்டா உள்ள முங்கி அண்டா வெளியே வந்துச்சு. அப்ப கேட்டாங்களா, எறும்பு தான் அதை பேசும்லாங்க. எறும்பு பேசும்ல அவங்கள்ட்ட, எங்க போற என்ன வர? இல்ல, இதுக்கு 2 இலையை இந்த பாறைக்குள்ள ஒரு தேரை, இந்த தேரைக்கு டைமிங் எனக்கு 2 இலை கொடுக்கறதுக்கு அல்ல எனக்கு பண்ணி தந்திருக்கான், அதை தான் நான் கொடுப்பேன். அந்த இலையை தின்னுட்டு அந்த தேரை சொல்லிச்சான், யா அல்லாஹ் எனக்கு உணவு தந்தவன் பரிசுத்தமானவன், அல்லாஹும்ம லாம் கமாலம் தன்சனி மின் ரிஸ்கிக்க, நீ எனக்கு இடம் தரதுக்கு என்ன நீ மறக்கிறது இல்லை, ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தை மறந்துடாத. பாத்தீங்களா? தேரை கூட பெருமானாருடைய உம்மத்துக்காக இறக்கப்படுது. பாத்தீங்களாங்க? இந்த உலகத்திலே ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துக்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபாவை கட்டிட்டு, யா அல்லாஹ் அல்லாஹும்ம என்னுடைய துஆ இந்த ரசூலுல்லாஹ் உம்மத்துல வரக்கூடிய வயசானவங்க ஹஜ்ஜை நீ ஏத்துக்கணும். வயசா என்று தான் கேட்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துமார்கள்ல இளைஞர்களுடைய ஹஜ்ஜை நீ ஏத்துக்கொள்ள நீ இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்க, யா அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துல அடிமை பெண்களுடைய ஹஜ்ஜை நீ ஏத்துக்கொள் என்று ஹஜ்ரா அம்மா கேட்க,
ரசூலுல்லாஹ் உம்மத்தில சுதந்திரமான பெண்களுடைய ஹஜ்ஜை ஏத்துக்க என்று சாரா அம்மா கேட்க ரசூலுல்லாஹ் உம்மத்தில நடுத்தர வயதினர்களுடைய ஹஜ்ஜை ஏத்துக்க என்று இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்டார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு கேட்ட துஆ பெருமானாரை பிரியப்பட்டார்கள். இந்த உலகம் முழுவதும் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம். இன்னைக்கு கோடான கோடி ஸலவாத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வேற எந்த நபிக்கு சொன்னோமா? இந்த நபிமார்கள் எல்லாம் நம்ம ரசூலுல்லாஹ் உம்மத்தின் மீது காதலர்கள் ஆனார்கள். அல்லாஹ் உலகத்தையே காதலிக்கக்கூடிய ஆக்கினா பாத்தீங்களாங்க. இன்னைக்கு கரையான் எடுத்துக்கங்க. இன்னைக்கு ஒரு மையத்தை திங்கித கரையான், வீட்டுல பிடிக்கிற இந்த கரையான், இந்த கரையான்கள் கூட ரசூலுல்லாஹ்வை நேசிச்சுங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு பத்திரம் எழுதினாங்க, பொருளாதார தடை. அந்த தடையை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னாங்க, பத்திரத்தை எடுத்து பாருங்க, எல்லாமே தின்னு போச்சு, டைம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் போய் சொன்னாங்க அபூ தாலிப்கிட்ட, எங்க ரசூலுல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டு போறாங்க, இந்த பத்திரத்துல கரையான் தின்னு போச்சான், டைமிங் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி உடனே அபூ தாலிப் போய் பேசினார், எப்பா நீங்க எழுதுனீங்க காபால தொங்குச்சு, டைம் முடிஞ்சு போச்சு, ஏன்னா என் தம்பி மகன் சொன்னா கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பத்திரத்தை உடைச்சு பார்த்தா அல்ல பிஸ்மிக் அல்லாஹுமோ தவிர எல்லா இடத்தையும் கரையான் அரைச்சிச்சு. ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை பட்டணம் போட்டுட்டு இருக்கான், நாம தின்னாதான் இந்த தீர்மானம் உடையும். பார்த்தீங்களா? கரையான்கள் கூட பெருமானார் மீது கருணை காட்டுச்சு. இந்த கரையானை விட மோசமாக, பாம்பை விட மோசமாக, பாருங்க தேரை விட மோசமா இருக்கிறாங்கன்னா இந்த மாதிரி காலகட்டத்திலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் போன்ற ஆள்களை வைத்து இந்த மாதிரி புனிதமான இடங்களை, புனிதமான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய இந்த 10 நாள் 12 நாள் சொற்பொழிவை பேசுவதற்கு அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறான்னா, எதுக்கு சொல்றேன்னா இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நமக்கெல்லாம் தேடும்போது அல்லாஹ் நம்ம மூளையில தாண்டா. எதுக்குன்னா இதெல்லாம் சத்தியம், இதெல்லாம் உலகம் உள்ள ஒழிக்கப்பட வேண்டும் என்பதுதான் உண்மை. ஒரு விஷயம் வந்து பொய்யா இருந்தா அது யாருக்குமே தெரியாம போய் சுல்லா ஒரு நாள் வந்து சஹாபாக்கள் எழுதிதாங்க, சுபூல தொழுதாங்க, சில ஆயத்து வராம போயிடுச்சு, காலைல வரல, தொழுகையில சுபூல நிக்கிறாங்க, காலையில வரல. என்ன நாயகமே, நேற்று ஒரு குர்ஆன் ஆயத்து சுபூல வரமாட்டுக்கு அது நேற்றே மாற்றப்பட்டு போச்சு அப்படின்னா. பார்த்தீங்களா? ஒரு ஆயத்து மன்சூக் ஆயிடுச்சுன்னா எல்லாத்துக்கும் மறக்கடிச்சிருவான். பார்த்தீங்களா? சஹாபாக்களுக்கு அந்த ஆயத்தை வராத அளவுக்கு அல்லாஹ் ஆக்கிட்டான். அப்படின்னா ஒரு விஷயம் பேசப்பட வைக்கிறான்னு சொன்னா இந்த உலகத்துல அந்த விஷயம் இருக்குது, உண்மை என்பதுதான் அதுக்கு அர்த்தம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது போன்ற விஷயங்களை எல்லாம் நாம் கேட்பது மூலமாக ஏதோ ஒரு வரலாற்று துணுக்கு சொல்றதை நீங்க நினைச்சாதீங்க. ஏன்னா நம்ம வரலாற்று துறையில் இருக்கிறதுனால இதெல்லாம் நம்ம சொல்றோம். ஆனா உங்களுக்கு தேவை என்னன்னா இந்த தேரைக்கு ரசூலுல்லாஹ்வோட ஷஃபாஅத்துக்கு இல்லையா நமக்கு கண்டிப்பா இந்த பாம்புக்கு இருக்க இல்லையா நாம அவங்களுக்கு சொன்னாங்களா அனஸல்லாஹு நாயகமே, நான் உங்களை எங்க பார்க்கணும், உங்களை 10 வருஷம் பணிவிட பண்ணியிருக்கிறேனே, நான் எங்க பார்க்கணும், 3 இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல நான் நிற்பேன். சொல்லுங்க, ஒன்று ஹவுதல் கௌசல பாரு, இல்லையா நான் காம போயிட்டேன்னா சிராத்து முஸ்தகீம்ல நிற்பேன். இந்த மாதிரி நான் 3 இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல தான் மீசான்ல நிற்பேன். நன்மை தீமை இருக்கிற இடத்துல நான் இருப்பேன். ஏதாவது ஒரு இடத்துல நிற்போம்பா, எங்கேயும் போயிட மாட்டான். பார்த்தீங்களா? எங்கேயுமே ரசூலுல்லாஹ் என்ன செய்யறான்னா, எங்கேயாவது ஒரு ஆளுக்கு நன்மை கம்மியா இருக்கா அவரை காப்பாத்துறது, சிராத்துல் முஸ்தகீம் தடுமாறிட்டு இருக்காரா அவரை காப்பாத்துறது, ஹவுதுல் கௌசர்ல வந்தா தண்ணி கொடுக்கிறது. இப்படித்தாங்க பெருமானாருடைய உணர்வு முழுவதும் இந்த உம்மத்துக்காகவே என்றால் அந்த நபியின் மீது நாம் ஸலவாத்தையும் ஷஃபாஅத்தையும் ஆவலோடு சொல்லக்கூடிய அந்த ஸலவாத்தினுடைய அந்த போட்டியை பார்க்கும்போது நமக்கே ரொம்ப ஆவலா இருக்கு. இத்தனை ஸலவாத்துகளை போட்டி, இவ்வளவு ஸலவாத்துகள் ஓதணுங்கிற ஆவல்ல ஒரு போட்டிகளை ஒரு பரிசுகளை வச்சு இந்த மக்களுக்கு கூடிய ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு நல்ல சுன்னத்து மூலமாக ஒரு ஆஃபர் போட்டா தான் எல்லாத்துக்குமே ஒரு உற்சாகம் வரும். அதே மாதிரி ஒரு பரிசுங்கிறது மூலமாக ரசூலுல்லாஹ்வுடைய ஸலவாத்தை ஓத வைக்கக்கூடிய இந்த சபை, அதுக்காக துணையா இருந்த இந்த சபையை அல்லாஹ் ரொம்ப காலமாக நடத்தக்கூடிய ஒரு தௌஃபீக்கையும் அதுக்கு பொருளாதார உதவி செய்யக்கூடிய எல்லாத்துக்கும் அல்லாஹ் தஆலா இந்த ஆயிரம் ஆஃபியத்தையும் தருவானா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அபுதாபியினுடைய மௌலிது கமிட்டியின் சார்பில் சிறப்பாக 9வது வருடமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புனித பிறந்த மாதமான இந்த ரபியுல் மாதத்தில் தொடர் சொற்பொழிவினுடைய இன்றைய நிகழ்வாக பையகம்பர் நபி மீது படைப்பினங்களின் நேசம், உலகத்தில் உள்ள அனைத்து படைப்பினங்களும் பெருமானாரின் மீது கொண்ட நேசத்தை ஒரு விரிவான அலசடை ஹஸரத் பிறந்தகி அவர்கள் நமக்கு நிகழ்த்தி தந்திருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய ஞானத்தையும் அவருடைய ஆயுளையும் நீளமாக்கி வைப்பானாக. இது போன்ற பல்வேறு தகவல்கள் இன்னும் நமக்கு தருவதற்கும் நாம் அதை கேட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது இன்னும் நம்முடைய நேசமும் பாசமும் அதிகமாக்குவதற்கு அல்லாஹ் காரணமாக்குவானாக. இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் உம்மி நபியை உவந்த உத்தமிகள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நேசம் கொண்ட
சஹாபியத்தான பெண்மணிகளை பற்றிய வரலாறுகள் இன்ஷா அல்லாஹ் ஒரு மிகுந்த எதிர்பார்ப்போடு ஒரு அலசலை ஒரு விரிவான விளக்கங்களை நமக்கு நாளை தர இருக்கிறார்கள். நாளைய தினம் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வு இன்ஷா அல்லாஹ் நம்முடைய இந்தியன் இஸ்லாமிக் சென்டரில் வைத்து நடைபெறும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நேற்றைய உரையிலிருந்து ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துஆவின் காரணமாக நெருப்பு கரிக்காத சஹாபியின் பெயர் என்ன என்று. அதற்கான சரியான பதில் அம்மார் பின் யாசிர் என்பது சரியான பதிலாக. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم عافنا في بلاء الدنيا ومصيباتها وفتناتها وعذاب الآخرة وتوفنا بالمسلمين والحقنا بالشهداء والصالحين. اللهم اكفنا بحلالك عن حرامك واغننا بفضلك عمن سواك. اللهم يسر لنا امورنا امور الدين والدنيا والاخره انك على كل شيء قدير. اللهم يسر لنا امورنا امور الدين والدنيا والاخره انك على كل شيء قدير. ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما. ربي اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم اجعلنا من الذين يستمعون القول فيتبعون احسنا. اللهم تقبل منا ما كان صالحا واصلح لنا ما كان فاسدا. رب ارحمهما كما ربياني صغيرا. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصل على النبي محمد المصطفى وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. يا رب بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم. يا رب بالمصطفى بلغ مقاصدنا واسمح